Yes, let's start our prayer. Now I request Sister Mary Susana. Mary Susana is here. Susan? Susan, Sister Susan, praise the Lord. இருக்கிறீங்களா? Praise the Lord. சரி, நம்ம ஜெபித்து கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். ப்ரொஃபசர் வந்து 7 o'clock வந்துறேன்னு சொன்னாங்க. அவங்க வருவாங்க, வந்து ஜாயின் பண்ணிக்குவாங்க. நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். Praise the Lord. Hallelujah. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் கர்த்தாவே. நீ நல்லவர், நீ நல்லவர், உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் நல்லவர். ஹalleluya, 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 ஹalleluya. ஹalleluya, ஹalleluya. உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் உம்மை துதிக்கிறோம் தகப்பனே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அன்பின் இரட்சகரே இயேசுவே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் வாக்கு மாறாதவர், ஸ்தோத்திரம் ஆண்டவர், அழைத்தவர் உண்மை உள்ளவர். இந்த கனமான ஊழியத்தை செய்யும்படி கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவரையும் அழைத்திருக்கிறீர், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். முகாந்திரம் இல்லாமல் ஆண்டவரே, இந்த வேதாகம கல்லூரியிலே நாங்கள் சேர்ந்து ஆண்டவரே கற்றுக்கொள்ளும்படி நீர் அனுமதிக்கவில்லை ஆண்டவரே. ஸ்தோத்திரம். நீர் அனுமதிக்கிற இந்த பாதைக்காக ஸ்தோத்திரம். வேத வசனத்தை ஆண்டவரே உம்முடைய பாதத்தில் அமர்ந்திருந்து கற்றுக்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். இந்த நேரத்தை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. நேரம் தொடக்கம் முதல் முடிவரை கர்த்தருடைய மாறாத பிரசன்னம் ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ள வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வர தடைப்பட்டவர்களை தடைகளை நீக்கி ஆண்டவரே இந்த ஆன்லைன் பைபிள் காலேஜ் சேரும்படி கர்த்தர் அனுகிரகம் செய்வீராக. ஆண்டவரே, கற்றுக் கொடுக்கிற உம்முடைய தாசருக்காக ஸ்தோத்திரம். ஏற்ற வழியிலே அவரும் இல்லை வந்து இணையும்படி தேவனுடைய அனுகிரகம் செய்ய வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நீ நல்லவர். ஹalleluya. உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. ஸ்தோத்திரம். இப்படி நம்மத்தில் இருக்கிற ஜெரி ஜோசப்பை நம்ம ஜெபிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். பிரைஸ் தி லார்ட். அன்புலே சுவாமி, இந்த அருமையான ஜெப கூடுகைக்காக உமக்கு கோடி ஸ்தோத்திரம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நன்றி அப்பா. நீ எங்களுக்காக ஆயத்தப்படுத்தி கொடுத்த இந்த அருமையான மிஷ்கான் பைபிள் காலேஜுக்காக கோடி ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எவ்வளவு பெரிய ஒரு ஆயத்தத்தோடு இதை தொடர்ந்து நாங்கள் நடத்தி இருக்கிறது நீங்கள் அறிவீங்க. அருமையான சுவாமி, பெரிய விஷன், அந்த விஷன் சகோதரன் டேவிட் ராஜுக்கு நீங்க கொடுத்தீங்க. அதன் மூலமாக ஆண்டவரே அதை அழகாக நீங்க ஆரம்பித்து கொடுத்திருக்கிறீங்க. அதுலயும் சுவாமி அநேகர் பங்கு பெற கிருபை செய்திருக்கிறீங்க. வெவ்வேறு இடத்துல இருந்து, வெவ்வேறு சூழ்நிலையிலிருந்து ஆண்டவரே உண்மையை ருசித்து வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளையும் இந்த நேரத்துல நான் நினைக்கிறேன் ஆசீர்வதித்தரலாம். எல்லாரும் இதுல ஜாயின் பண்ண அவ்வளவு பேரும் இந்த நாளில வந்து இணைந்து ஆண்டவரே இந்த கல்லூரியில ஒழுங்காக எல்லா காரியத்தையும் அறிந்து கொண்டு படித்து ஆண்டவரே எங்களுடைய வேத ஞானத்தை பெருக்கிக் கொள்ளத்தக்கதான கிருபை தயவு தாங்க. இது சிறந்த வாய்ப்பு, ஒரு சிரேஷ்ட வாய்ப்பு எங்களுக்காக நீர் ஆயத்திப்படுத்தி கொடுத்தீங்க ஆண்டவரே. சகோதரன் டேவிட் அவர்களுக்காக கொடி ஸ்தோத்திரம். உள்ளத்திலிருந்து நாளத்திலிருந்து நாங்கள் அனைவரும் நன்றின்னு சொல்றோம். இந்த நாளிலும் சுவாமி அவர்களோடு சேர்ந்து இந்த கல்லூரியில அநேக ஆண்டவரே உம்முடைய தாசர்கள் இதுல இருக்கிறாங்க. சகோதரனோடு இணைந்து செய்வதை நாங்கள் அறிவோம். உமக்கு நன்றி. அவர்களையும் நீர் ஆசீர்வதித்தரும் சுவாமி. இந்த நாளிலே நாங்கள் கூடி வந்திருக்கிற மாணவர்களாக கூடி வந்திருக்கிற எங்களையும் உடைய சன்னிதானத்துல வைக்கிறேன். ஒவ்வொரு நிமிஷம் இந்த 1.5 மணி நேரம் சுவாமி எங்களுக்கு விசேஷமான நேரமாக இருக்க கொஞ்சம் கூட அந்த நேரத்தை நாங்கள் வீணடிக்காமல் ஆண்டவரே உடைய பாதத்திலிருந்து கற்றுக்கொள்ள நீங்க கிருபை செய்யுங்க. அதை கொஞ்சம் கூட அசட்டை செய்யாமல் ஆண்டவரே நல்ல மனதுகளை ஒருமனப்படுத்த உதவி செய்யுங்க. நல்ல கால சூழ்நிலை அமைத்து தாங்க. நாங்க இருக்கிற இடத்துல எந்த விதமான டிஸ்டர்பன்ஸ் எங்களுக்கு இல்லாம ஆண்டவரே நாங்கள் சிறப்பாக இதுல பங்கு பெற்று நிறைய காரியங்களை அறிந்து கொள்ள இன்னும் ஆண்டவர் உற்சாகத்தோடு அநேகம் பேர் இந்த கல்லூரியில சேர்ப்பதற்கு நாங்கள் உறுதுணையாக இருக்க நீங்க உதவி செய்யுங்க. இந்த 1.5 மணி நேரம் உடைய பாதத்துல வைக்கிறேன். ஆசீர்வதித்து வழி நடத்தும்.
இந்த விண்ணப்பங்களை இயேசுவின் நாமத்துல கேட்கிறேன் பிதாவே. ஆமேன். ஆமேன். Amen. 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 Now over to Dr. Gigi. Pastor, praise the Lord. Yes, praise the Lord, praise the Lord. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். வணக்கம். குட் ஈவினிங். ரைட். நான் போன கிளாஸ்ல நம்ம சிலபஸ் உடைய டீட்டெயில சொல்லிட்டோம், சரிங்களா? ரெண்டாவது 3-6 ஞாபகம் வச்சுக்கீங்கன்னு சொல்லுவேன். ரிசர்ச் பேப்பர் அது ஒரு 6. ரெண்டாவது 6 எழுதுனா எழுதிக்கிங்க. ரெவ்யூ பேப்பர். 3வது ரிஃப்ளெக்ஷன் பேப்பர். நான் பேப்பர்னா என்னன்னு சொல்றேன், சரியா? 3-6 எழுதிக்கிங்க. ரிசர்ச் பேப்பர் இது பொதுவா எல்லா சப்ஜெக்ட்லயும் இருக்கணும். அதனாலதான் ரிசர்ச் மெத்தடாலஜி நான் உங்களுக்கு சொல்லித்தரேன், சரியா? என்னாச்சு? ரைட். am I audible? கேக்குதா? Yes, Pastor. Yes, yes. Praise the Lord. என்ன ஆச்சு? ஸ்கிரீன்ல ஏதோ மாற்றங்கள்லாம் நடக்குது. Okay. Okay, thank you. Sorry. Thank you. Wait. Pastor, new word. Sorry. Wait a minute, please. Okay. கையை தூர எடுத்துட்டேன். Praise the Lord. ஓகே, முடிஞ்ச வரைக்கும் நீங்களே எழுதுறது நல்லது. ஸ்கிரீன்ல போடணும் போட்டோம், ஆனா நீங்க எழுதுங்க. பேனா வச்சுக்கிங்க, எழுதுங்க. நான் ரொம்ப திணிக்கல, சிம்பிள் வேர்டை தான் சொல்லுவேன். சென்டென்ஸும் சிம்பிளா சொல்லுவேன், சரியா? 1 ரிசர்ச் பேப்பர், சரியா? ஆய்வு கட்டுரை. 2வது தமிழ்லையும் சொல்லிடுறேன், ரிசர்ச் பேப்பர் ஆய்வு கட்டுரை. ஓகே, திருப்பியும் சொல்லிட்டா, ரிசர்ச் பேப்பர் ஆய்வு கட்டுரை. 2வது ரெவ்யூ பேப்பர். ரெவ்யூனா மறுபரிசீலனையா போல, மறுபரிசீலனை ரெவ்யூ. அது என்னன்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போதைக்கு தமிழ்ல தேவையில்லை, உங்களுக்கு சிம்பிள் வேர்டு தான். ரிசர்ச்ங்கிறது சிம்பிள், ரெவ்யூ திரும்பி பார்க்கறது, இல்லைன்னா மறுபரிசீலனை செய்யறது, சரியா? இது 3வது ரிஃப்ளெக்ஷன் பேப்பர். நான் சொல்லுகிறதை சிந்தித்துக்கொள்னு சொன்னேன்ல, பவுல் சொல்றாருல. அதனால சிந்தனை தாள். ரொம்ப தமிழ்ல ரொம்ப இதா இருக்கு. சிந்தனை தாள் நீங்க ரிஃப்ளெக்ஷன் பேப்பர்னு எழுதிங்க, சரியா? கைண்ட் ஆஃப் அ தாட். இதாங்க. இத நான் இன்னும் விளக்கமா 2-3 உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருவேன். ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். ரிசர்ச் பேப்பரை சொல்லி கொடுத்து, நான் ஒரு மாடலை சொல்லி கொடுத்து, உங்களுக்கு ஒரு ஹோம் ஒர்க் கொடுத்தேன். நான் ஆடியோல சொன்னது மாதிரி அது கிரேட் எல்லாம் கிடையாது, மார்க் எல்லாம் போட மாட்டேன், சரியா? உங்களை செய்ய சொல்ல வைக்கிறதுக்காக பர்சனலா. ஆனா அதையும் தாண்டி ஒரு அருமையான சகோதரன் அனுப்பி இருக்கிறாரு, சரியா? அவர் இதை எனக்கு டேவிட் ராஜையா அனுப்பிவிட்டார். படிச்சு பார்த்தோம், நல்லா பண்ணியிருக்கிறார். ஓகே, அவரை பாராட்டுறேன். அதுக்காக எல்லாம் அனுப்பிட்டு இருக்காதீங்க, நீங்க வச்சுக்கிங்க, சரியா? ரைட். இப்ப ரிசர்ச் பேப்பர்லயே 2 வகை உண்டு, எழுதிக்கங்க. ஆக்சுவலா 3 வகை, உங்களுக்கு 2 வகை இருந்தா போதும். இப்ப முதல் வகை என்னன்னா டிஸ்கிரிப்டிவ் பேப்பர். டிஸ்கிரிப்டிவ்னா எழுதுங்க தமிழ்ல, விளக்குதல். விளக்கி சொன்னா போதும், விளக்கி சொல்லுதல், இல்லைன்னா விளக்கி எழுதுதல். இது டிஸ்கிரிப்டிவ், சரியா? ஏதாவது சந்தேகம் இருந்தா நீங்க நோட் பண்ணிக்கிட்டு நான் டைம் கொடுக்கும்போது கேளுங்க, சரியா? இப்ப கேட்க வேணாம், இப்போதைக்கு நோட் பண்ணுங்க, நான் டெஃபினட்டா உங்களுக்கு டைம் கொடுப்பேன். டிஸ்கிரிப்டிவ் பேப்பர் அது என்னன்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். எழுதுற ரிசர்ச் பேப்பர்ல டிஸ்கிரிப்டிவ் பேப்பர். இப்ப சகோதரன் எனக்கு அனுப்பின அசைன்மெண்ட் டிஸ்கிரிப்டிவ் ஸ்டைல்ல இருந்துச்சு. என்ன சார் டிஸ்கிரிப்டிவ்? எப்படியும் இப்ப நான் லூக்கா 15 நம்ம பார்க்க தான் போறோம். திருப்பியும் உங்களுக்கு அதை ஒரு எக்ஸாம்பிளா கொடுத்ததை நீங்க எந்த அளவுக்கு பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லி வேர்ட் பை வேர்ட்ல பார்க்க வேணா, ஒரு காமனா பண்ணிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். டிஸ்கிரிப்டிவ். டிஸ்கிரிப்டிவ்னா என்ன தெரியுமா? வெர்ப் என்ன தெரியுமா? டிஸ்கிரைப், விளக்கி சொல்றது. இது ரிசர்ச் பேப்பர்ல ஒரு தரம். இந்த தரம் யாருக்கு? டிப்ளமா பண்றவங்களுக்கு, சர்டிபிகேட் பண்றவங்களுக்கு, பிடிஎஸ் பண்றவங்களுக்கு. ஏன்னா இந்த டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு எக்ஸ்ட்ரா எஃபர்ட்டும் போட வேணாம். ஏற்கனவே எழுதியிருக்கதை படிச்சு
அதை நீங்க விலக்கி சொன்னா போதும். இது ஹையர் லெவல் கிடையாது, லோவர் லெவல் டிகிரிக்கு தான் டிஸ்கிரிப்டிவ். சரியா? நான் அகாடமிக் இதுல பேசுறேன். ரெண்டாவது ஒரு ரிசர்ச் பேப்பர் இருக்கு. ரிசர்ச் பேப்பர்ல ஆக்சுவலா 3-4 இருக்கு. நான் உங்க லெவல்ல ரெண்டாவது ஒண்ணு. இது வந்து எம்டியூ லெவல்ல எதிர்பார்க்கிறோம். எம்டியூ லெவல்ல எதிர்பார்க்கறது என்னன்னா அனலிட்டிக்கல். எழுதிக்கீங்க, அனலிட்டிக்கல் பேப்பர். ரிசர்ச் பேப்பர்லயே 2 வகை. சரியா? சோ ரெண்டாவது அனலிட்டிக்கல். டிஸ்கிரிப்டிவ் முதல்ல எழுதுனீங்க, ரெண்டாவது அனலிட்டிக்கல். அது என்னன்னு சொல்லிடுறேன். அனலைஸ் பண்றது, வெர்பு வந்து அனலைஸ். அனலைஸ்னா என்னன்னா கொஞ்சம் உற்று நோக்கி ஆராய்தல். முதல்ல சொன்னது மேலோட்டமான ஆராய்தல், ரெண்டாவது உற்று நோக்கி ஆராய்தல். இப்ப இது ரெண்டையுமே நம்ம லூக்கா 15ல நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போறேன். அப்ப உங்களுக்கு தெரிஞ்சிடும், ஓ சார் அப்படியா, இது டிஸ்கிரிப்டிவ், இது அனலிட்டிக்கா சார்ன்னு சொல்லி உங்களுக்கே தெளிவு வரும். நான் அப்படி மாங்குன்னு சொல்லியும் தெளிவு வரலன்னா நீங்கள் தாராளமா என்னிடம் கேள்வி கேட்கலாம். டீலா? ஓகே, ரைட். அப்ப நம்ம என்ன டைம் ஸ்பெண்ட் பண்ண போறோம்னா, இப்ப ஒரு 1/2 மணி நேரம் எடுத்து we are going to go back to research paper. உங்களுக்கு கொடுத்த அந்த எலிமெண்ட்ஸ் என்ன? அது எலிமெண்ட்ஸ்னா என்னென்ன கூறுகள், என்னென்ன பகுதிகள்லாம் ரிசர்ச் பேப்பர்ல இப்போதைக்கு உங்களுக்கு இருக்கணும். இனிமே யாராவது ரிசர்ச் பேப்பர் கொடுத்தாங்கன்னா எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத உங்களுக்கு இன்னைக்கு திருப்பியும் அதை ஸ்ட்ரெஸ் பண்ணிட்டு, பாக்கி இருக்கிற டைம்ல உங்களுக்கு நான் இன்னைக்கு ரெவ்யூ பேப்பர் சொல்லி கொடுக்க போறேன். சரியா? ரெவ்யூ, கம்ப்ளீட்டா ரெவ்யூ பேப்பர். அடுத்த வாரம் கடைசி கிளாஸ் ரிஃப்ளெக்ஷன் பேப்பர் சொல்லி கொடுக்கும். அவசரப்படல. சரியா? இதுதான் என்னுடைய சிலபஸ் ப்ரிப்பரேஷன், நோட்ஸ் ஆஃப் லெசன். வாத்தியாரா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறேன். அவசரப்படாம போறேன். நான் உங்களை 8:30 வரைக்கும் வச்சு செஞ்சுட்டு தான் விடுவேன். சரியா? ஆமா, உங்களுக்கு கட்டாயம் 8:30 வரைக்கும் டீச்சிங் இருக்கு. சரியா? நானும் பிளான் பண்ணி வந்திருக்கிறேன். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் ஆஃப் என்ன பண்ண போறோம், ரிசர்ச் பேப்பருடைய 2 கூறுகளை பார்க்க போறோம். ஒன்னு டிஸ்கிரிப்டிவ்னா என்ன, அனலிட்டிக்கல். அதை பார்த்துட்டு அதை எதை லூக்கா 15 செஞ்சுட்டு வந்திருக்கீங்களா? எனக்கு தெரியும், கட்டாயம் என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் ஷியோரா செஞ்சுட்டு வந்திருப்பீங்கன்னு நம்புறேன். இதை காட்டலாம் அந்த அவசியம் கிடையாது. அவர்களுடைய மனசாட்சிக்கு ஏற்ற மாதிரி செஞ்சிருந்தீங்கன்னா இதுக்கு கிரேடும் கிடையாது. நல்லது. சரியா? முயற்சி பண்ணியிருந்தீங்கன்னா இப்ப என்னோட டிராவல் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். பண்ணாதவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். சரியா? இன்னொன்னு பண்ணவங்க செக் பண்ணி கரெக்ட் பண்ண வசதியா இருக்கும். ஹோப் ஐ எம் மேக்கிங் கிளியர். நான் சொல்றது எல்லாருக்கும் புரியுதுன்னு நினைக்கிறேன். பொறுமையா போறேன். ஓகே, இப்ப ஃபர்ஸ்ட் ஹாஃப் உள்ள போயிடலாமா? ரைட், எடுத்து லூக்கா 15ஆம் அதிகாரம். நான் யாரையும் பேரை சொல்லி கூட்ட மாட்டேன். விருப்பம் இருக்கிறவங்க நான் கேட்கிற கேள்விக்கு மாத்திரம் பதில் சொன்னா போதும். சரியா? விருப்பம் இருக்கிறவங்க அன்மியூட் பண்ணிட்டு, உங்களுக்கு எப்படி ஆப்ரேட் பண்ணணும்னு தெரியும். நீங்க வீடியோல வந்தா சந்தோஷம். ஒரு சில வர சொல்லுவாங்க. வீடியோலையும் ஆடியோலையும் வந்து நீங்க எப்படி என் முகம் தெரியுதோ அதே மாதிரி நீங்களும் வந்து பேசுனீங்கன்னா நல்லா இருக்கும். இப்ப நம்ம நேரம் போயிடுவோமா? ரைட். லூக்கா 15ஆம் அதிகாரம் தான் நான் கொடுத்தேன். நான் உங்களுக்கு 14ல போன தடவை பார்த்தோம். ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா. சொன்னா பேங்க்வெட் பில்டிங். ஆமா, 3 ஞாபகம் இருக்கா? இப்ப அதே மாதிரி எனக்கு யாராவது ஒரு 3 அவுட்லைனை மாத்திரம் தமிழ்லயோ ஆங்கிலத்திலயோ சொல்லுங்க பார்க்கலாம். லூக்கா ஆடுகள், ஆடுகள், காணாமல் போன வெள்ளிக்காசு. இருங்க, ஒருத்தவங்க பேசுனாங்கன்னா உங்களை பேச விடுங்க. தரணி மேடம் பேசுங்க. வெள்ளிக்காசு, குமாரர்கள், அது ஷீப்பு, ஷீப்பு, அப்புறம் சில்வர் காயின், அதுக்கப்புறம் சன்ஸ். அப்படி சன்ஸ்னு சொல்லக்கூடாது, சன். ஒருத்தனதான் காணும். ஓகே, இப்ப இதுல எனக்கு ஒண்ணு காணாம போயிருக்கு தலைப்புல. தரணி சிஸ்டர் இருங்க, வெயிட், அவசரப்படாது. உங்க கோட்டா முடிஞ்சிருச்சு, உங்க ரேஷன் முடிஞ்சிருச்சு. ஏன்னா 15 பேர் இருக்காதனால மத்தவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறேன். நீங்க சொல்ல தலைப்புல ஒரு முக்கியமான காரியம் மிஸ் ஆயிடுச்சு. வேற யாராவது ட்ரை பண்ணுங்க. சுதா சிஸ்டர் ட்ரை பண்ணுங்க. காணாம போன ஆடு, காணாமற் போன வெள்ளிக்காசு, காணாமற் போன இளைய குமாரன். காணாமல் போன இளைய குமாரன். இதுதான் சரியான தலைப்பு.
சரியா? ஏன்னா 3லையுமே காணாம போச்சு. சரியா? இதுக்கு வந்து பெரிய கஷ்டம் இல்லை, இதை தலைப்பா கொடுத்துட்டீங்க. இப்ப எத்தனை சாப்டர் எழுதணும்? மொத்தம் 5 எழுதணும். முதல் சாப்டர் வந்து இன்ட்ரோடக்ஷன். நல்லா நோட் பண்ணீங்க. இன்ட்ரோடக்ஷனும் சாப்டர் 1 தான். லாஸ்ட் டைம் நான் வந்து அதை தனியா சொன்னேன், எழுதிக்கங்க. சாப்டர் 1 அறிமுகம், இன்ட்ரோடக்ஷன். நல்ல கவனிங்க. இப்ப செப்டம்பர்ல இருந்து உங்களுக்கு சப்ஜெக்ட் வரப்போகுது. யாராவது ஃபேக்கல்டி வந்து எப்பா ஒரு ரிசர்ச் பேப்பர் இந்த டைட்டில் எழுதணும்ப்பா அப்படின்னு சொன்னா உங்க பேப்பர்ல ஃபர்ஸ்ட் வர்றது முன்னுரை, இன்ட்ரோடக்ஷன். சரியா? இல்லைன்னா அறிமுகம் போட்டுருவீங்களா? அதை எப்படி பண்ணணும் நான் சொல்லித்தரேன். இந்த சம்பவத்தை வச்சு ஏற்கனவே நம்ம சொல்லிட்டோம். 14 வச்சு 15 உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். இல்லைன்னா யாராவது எழுதிருங்க, உங்களை படிக்க சொல்றேன். முன்னுரை, தலைப்பு. இப்ப 3 தலைப்பு வந்து சப்டிவிஷனா சொல்லிட்டீங்க. சரியா? சரி மேடம், கொஞ்சம் இது பண்ணுங்க மேடம், எல்லாம் மியூட்ல இருங்க, நான் பேச சொல்லும் போதும் அன்மியூட் பண்ணுங்க, இல்லைன்னா சத்தம் கடகரன்னு வருது. ஓகே, சூப்பர். இப்ப பாருங்க, சாப்டர் 1 தமிழ்ல அத்தியாயம் 1. சாப்டர்னா அத்தியாயம், என்ன பண்றது, வேற வழி இல்ல, தமிழ்ல அந்த வார்த்தை தான் இருக்குது. சரியா? அத்தியாயம் 1 அறிமுகம், இன்ட்ரோடக்ஷன் முடிஞ்சிருச்சா? சாப்டர் 1. சாப்டர் 2 டெஃபினட்டா என்ன போடுவீங்கன்னு எனக்கு தெரியும். என்ன போடுவீங்க சொல்லுங்க மேடம்? மேடம் மேடம் சாப்டர் 2க்கு என்ன போடுவீங்க? நான் மெயின் தலைப்பு கேட்கிறேன். வேற யாராவது? காணாமல் போன ஆடு. வெரி குட். காணாமல் போன ஆடு, லாஸ்ட். சூப்பர். 3வது சாப்டருக்கு என்ன தலைப்பு கொடுப்பீங்க? காணாமல் போன வெள்ளிக்காசு. காணாமல் போன வெள்ளிக்காசு. சூப்பர். லாஸ்ட் சில்வர் காயின். சூப்பர். 4வதுக்கு என்ன கொடுப்பீங்க? காணாமல் போன குமாரன். காணாமல் போன இளைய குமாரன், இல்லைன்னா லாஸ்ட் சன். லாஸ்ட் சன்னு போட்டா போதும். இட் இஸ் அண்டர்ஸ்டுட். ஏன்னா எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதும்போது தெரியும். அதுல லாஸ்ட் யங்கர் சன் தான் பண்ண வேண்டாம், லாஸ்ட் சன்னு போட்டா போதும். இப்ப 5th சாப்டர் என்னன்னு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். என்ன? முடிவுரை. அவ்வளவுதாங்க. முடிவுரை, முன்னுரை, முடிவுரை. 3 ஞாபகம் வச்சுக்கோங்க. முன்னுரை, முடிவுரை, கன்க்ளூஷன். அவ்வளவுதாங்க, முடிஞ்சிருச்சு. இதுதாங்க இப்ப உள்ள லெவல்ல இந்த ரிசர்ச் பேப்பருடைய டிசைன். எழுதிக்கணும், டிசைன் ஆஃப் ரிசர்ச் பேப்பர். சரியா? ஒரு ஆய்வு கட்டுரையின் வடிவமைப்பு. தமிழ்லயும் சொல்றேன், இடியன் சார் வந்து இங்கிலீஷ்ல சொல்லிட்டு போயிட்டான்னு யாரும் கம்ப்ளைண்ட் பண்ணிடுறாங்க. சரியா? ஆமா. ஆய்வு கட்டுரையின் வடிவமைப்பு, ஸ்ட்ரக்சர், a pattern of research. Got it? Right. இப்ப யாராவது இந்த 5 சாப்டருக்கும் சேர்த்து ஒரு தலைப்பு வேணும், அதுதான் மெயின் ஹெட்டிங். அப்ப என்ன கலைஞர் மேடம் தலைப்பு சொல்லுங்க? இல்ல மத்தவங்களும் பண்றீங்க, மத்தவங்க எல்லாம் மியூட் பண்ணுங்க ப்ளீஸ். கலைசெல்வி மேடம் மாத்திரம் பேசுறாங்க. நியூலா எபனேசர் மேடம் கொஞ்சம் மியூட் பண்ணுங்க. கலைசெல்வி மேடத்துக்கு சான்ஸ் கொடுக்குறேன், ஏன்னா மத்தவங்க ஆன் பண்ணுவா கரகரன்னு. கலைசெல்வி மேடம் சொல்லுங்க. காணாததை தேடி. காணாமல் போனதை தேடி. நல்லா இருக்கு, சூப்பர். இன்னொன்னு, தலைப்பு கொடுக்கும்போது தேடி முடிக்கக்கூடாது, ப்ராப்பர் தலைப்பு வேணும். மனம் திரும்புதல். ட்ரை பண்ணுங்க. தேடிதான் கிடைத்தது. ஆஹா ஆஹா, இது ஏதோ ஒரு சினிமா படம் மாதிரி. நல்லா சும்மா சொல்றேன், நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. ஆனா தலைப்பு நல்லா இருக்கு. தேடினேன், ஒரு 3 புள்ளி கிடைத்தது. ஜோஸ்பின் மேடம். மனம் திரும்பாத பட்சத்தில் பரலோக வாழ்வில் சந்தோஷம் இல்லை. நல்லா கவனிங்க, சென்டென்ஸ் டாபிக்ல கொடுக்க கூடாது. டைட்டில் should be title. Don't write sentence or ask question. கேள்வி தலைப்பா இருக்கக்கூடாது, சென்டென்ஸ் தலைப்பா இருக்கக்கூடாது. தலைப்பு should be தலைப்பு, டாபிக். பரலோக வாழ்வில் சந்தோஷம். பேசுறவங்க பேசாதீங்க. கலைச்செல்வி மேடம், மத்தவங்க எல்லாம் பேசாதீங்க. பேசாதவங்களுக்கு வாய்க்கு. மேடம் சந்தோஷப்படுங்க. ஏங்க அதுல சந்தோஷம் ஒரு ஆஸ்பெக்ட். நீங்க சொல்றதுல
ஏங்க எல்லா கருத்தும் அடங்கி இருக்கிற மாதிரி சொல்லணுங்க. வெறும் சந்தோஷம் மாத்திரம் சொல்றீங்க. இல்ல மிகுந்த சந்தோஷம் சந்தோஷம் உண்டாயிருக்கும். என்னங்க ஒரு ஆஸ்பெக்ட் தலைப்பா கொடுத்தீங்கன்னா அப்ப நான் என்ன தெரியுமா கேள்வி கேட்பேன்? ஏன் சந்தோஷம், எதுக்கு சந்தோஷம் கேட்பேன். யுவர் டைட்டில் ஷுட் கவர் த என்டையர் ஓகே தீம்ஸ். உங்களை யோசிக்க வைக்கிறேன். மனம் திரும்புதல் உண்டாகும் சந்தோஷம். மனம் திரும்புதலால் உண்டாகும் சந்தோஷம்னா காசு மனம் திரும்பிச்சா இல்ல சும்மா ஏங்க மூணுத்துக்கும் காமனா வேணுங்க. ஆடு மனம் திரும்பிச்சா, பையன் தானே, எல்லாம் அந்த பையன்கிட்டே தான் இருக்கீங்க. மூணுத்துக்கும் வாங்க. காணாமற் போனவைகள். பிரமிளா தாஸ் மேடம் ஒரு ஆஸ்பெக்ட் தான் டச் பண்ணீங்க. அப்ப காணாம போனதே பாத்துக்கணுமா? காணாம போன கண்டுபிடிச்சால சந்தோஷப்பட்டால எல்லா ஆஸ்பெக்ட் வர மாதிரி. கீப் திங்கிங் வேற யாராவது. எது சந்தோஷம்? எது சந்தோஷம்? ஏங்க டைட்டில் ஷுட் நாட் பி क्वेश्चनங்க. நீங்க உங்க செர்மன்னா உங்க செய்திக்கு வேணா நீங்க தலைப்பு கொடுத்துருங்க. அப்படிலாம் ரிசர்ச் பேப்பருக்கு அகாடமிக் படி கேள்வி எல்லாம் கேட்க கூடாது. தலைப்பு கேள்வியா இருக்க கூடாது. காணாமற் போன ஓமைகள் இது நல்லா இருக்கு. காணாமற் போன நல்லா இருக்கு. அந்த உவமைகளை ஏன் உள்ள போடுறீங்க? ஆனா ஓகே ஜபா, உங்களுக்கு நான் ஒரு 80 மார்க் கொடுப்பேன். ஆல்மோஸ்ட் நல்லா வந்துட்டீங்க. காணாமல் போனதை பெற்றுக்கொள்ளும் போது கிடைக்கும் சந்தோஷம். ஆனா இதுல என்ன ஜபா பிரச்சனைன்னா, ஒரு நிமிஷம் இருங்க. வெறும் காணாம போலே ராஜா. ஓகே நீங்க பாதி தானே பண்ணிருக்கீங்க. இங்க பாருங்க, எல்லாருக்கும் சொல்றேன், எழுதிக்கீங்க. தலைப்பு என்பது எல்லா அங்கங்களையும் சேர்த்திருக்க வேண்டும். நீங்க சேர்க்கிறது ஒண்ணு ஃபர்ஸ்ட் ஹாஃப் சேர்க்கிறீங்க, காணாம போச்சு. சிலவங்க செகண்ட் ஹாஃப் சேர்க்கிறீங்க, சந்தோஷம். ட்ரை பண்ணுங்க. தலைப்பு உங்கள்கிட்ட வர வரைக்கும் என்கிட்ட இருக்கு. ஆனா தலைப்பு இதுதான் இல்ல. நான் ஒரு தலைப்பு கொடுத்துருக்கிறேன். அந்த தலைப்பு யாராவது கொஞ்சம் சொல்றீங்களான்னு ட்ரை பண்ணுங்க. ரொம்ப சிம்பிள் தான். ட்ரை பண்ணுங்க. பிரின்சஸ் சொல்லுங்க. சந்தோஷப்படுங்கள். திருப்பி சொல்றேன். செகண்ட் நான் சொல்றது ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் சேர்த்து வரணும். தேடும் வரை கண்டுபிடி. வேற காணாமற் போனதை பெற்றுக்கொள்ளும் போது கிடைக்கும் சந்தோஷம். அப்பாடா தெய்வமே, பெப்சி சிஸ்டர் கரெக்டா அடிச்சிட்டீங்க. இததான் எதிர்பார்த்தேன். காணாமல் போனது கிடைக்கும் போது, ஓகே, காணாமல் போனது கிடைத்த சந்தோஷம் போதும். காணாம போச்சா, கிடைச்சிருச்சா, சந்தோஷம் இருக்கு. சூப்பர். யாரு? பெப்சி சிஸ்டரா? சூப்பர். எஸ் பாஸ்டர். ஆமா சூப்பர். இதுதாங்க. இப்ப தெரியுதா பெப்சி சிஸ்டர்? மத்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் தெரியுதா? தலைப்பு கொடுக்கும் போது உங்களுக்கு ஏத்த மாதிரி எதையாவது ஒரு பாயிண்ட் எடுத்து கொடுத்தீங்கன்னா யூ ஆர் நாட் டூயிங் ஜஸ்டிஸ். சரியா? டு த ஹோல் பேசேஜ். அந்த சம்பவத்துக்கு நீங்க ஜஸ்டிஸ் கொடுக்கலன்னு அர்த்தம். இப்ப பாருங்க, காணாம போச்சு சொல்லிட்டீங்க, கிடைச்சதுன்னு சொல்லிட்டீங்க, ரிசல்ட்டையும் சந்தோஷம் சொல்லிட்டீங்க. காணாமல் போனது கிடைத்ததால் சந்தோஷம். சரியா? எப்படி வேணாலும் மாத்திக்கலாம். பட் இந்த 3 வேர்டு இருந்தா அந்த இதுக்கு ஜஸ்டிஃபை பண்ற மாதிரி. இப்ப தெரியுதா ஹவு டு கிவ் த டைட்டில்? சரி, ஓகே, சூப்பர். ஓகேங்க, டைட்டில் கொடுத்தாச்சு, மெயின் டைட்டில் கொடுத்தாச்சு, 5 சாப்டர் கொடுத்தாச்சு. இப்ப உங்களுக்கு ஸ்கெலிட்டன் ரெடி ஆயிடுச்சு. ஸ்கெலிட்டன்னா எலும்பு. இப்ப சதை உள்ள வைக்கணும். சரியா? இப்ப போலாமா? இன்ட்ரோடக்ஷன். யாராவது ஒரு சிஸ்டரோ பிரதரோ என்ன அறிமுகம் எழுதிருந்தீங்கன்னா வாசிங்க. முன்னுரை. யாராவது வாசிக்கிறீங்களா? வாசிங்க முன்னுரை. பிரின்சஸ் சிஸ்டர் வாசிங்க. லூக்கா தன்னுடைய சுவிசேஷத்தில் காணாமல் போனது கிடைத்ததால் கிடைத்த சந்தோஷத்தை பற்றி 15ஆம் அதிகாரம் 1-32 வரை உள்ள வசனங்களில் விளக்குகிறார். இது குறித்த 3 வாழ்வியல் சம்பவங்களில் விளக்கி கூறுகிறார். இதை குறித்து கட்டாயிடுச்சு. இது குறித்த கருத்துக்களை
வாசிங்க. கூறுகிறார். இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணா நல்லா இருக்கும். சொல்லுங்க, ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லிட்டீங்க, கொஞ்சம் இப்பயே சொல்லிடுறேன். இந்த கருத்தை மையமாக கொண்டு 3 சம்பவங்களை சரியா விளக்கி கூறுகிறார். அந்த சம்பவங்கள் காணாமல் போன ஆடு 1, 2 இதெல்லாம் இன்ட்ரோடக்ஷன்ல கொடுத்துருங்க. காணாமல் போன காசு, காணாமல் போன மகன், இந்த 3ஐயும் தன்னுடைய முக்கியமான கருத்தை வலியுறுத்தும்படி ஓகே லூக்கா சுவிசேஷகர் எழுதுகிறார். சூப்பருங்க, இன்ட்ரோடக்ஷன் தான் வந்திருக்கு, அவ்வளவுதான். சரியா? ஆனா எல்லாரும் கவனிங்க, பிரின்சஸ் கவனிங்க. ஆரம்பிக்கும் போது எடுத்தோன்னு லூக்கான்னு காமனா எழுதுங்க. நான் சொல்லிட்டேன் இப்ப அறிமுகம். மனிதர்கள் தாங்கள் வைத்திருப்பதை இழப்பது சரியா எப்போதும் நடக்கக்கூடிய ஒரு காரியம். சும்மா சொல்றேன், இப்படிதான் எழுதணும் அவசியம் கிடையாது. முதல்ல லாஸ பத்தி இன்ட்ரோடக்ஷன் ஆரம்பிங்க. சரியா? ஏதாவது இதை படிக்கும் நீங்களும் ஏதாவது உங்கள் வாழ்க்கையில் எழுந்திருக்க வாய்ப்பு இருக்கு. அந்த இழப்பு சிறியதாகவும் இருக்கலாம், பெரியதாகவும் இருக்கலாம். இப்படி முதல்ல இழப்பை பத்தி லேசா ஒரு அறிமுகம் கொடுங்க. ஏன் 3மே இழப்புங்க. இப்ப புரியுதா? எடுத்தோன பொலிச்சுன்னு பரிசுத்த வேதாகமத்தில் லூக்கா சுவிசேஷகர் எடுத்தோன்னு அங்க போகாதீங்க. கொஞ்சம் கிரவுண்ட ப்ரிப்பேர் பண்ணுங்க. இப்ப புரியுதா? இன்ட்ரோடக்ஷன் எப்படி ஆரம்பிக்கணும் எழுதுங்க. Introduction should prepare the ground for the research paper. சரிங்களா? இங்கிலீஷ் புரியுதா? தமிழ் எழுதிங்க. அறிமுகத்தை எழுதும்போது தலைப்புக்காக இல்லைன்னா தலைப்பை அறிமுகப்படுத்தும் வகையில் ஒரு சில வார்த்தைகள் எழுதுவது நல்லது. சரியா? இப்ப நான் ஒரு சில வார்த்தை சொன்னேன்ல, இப்படிதான் ஆரம்பிக்கணும். அப்ப படிக்கிறவங்களுக்கு என்ன, அப்ப இந்த ரிசர்ச் ஆய்வு கட்டர் காணாம போனதை பத்தி தான் எழுதுறாங்களா, இதுதான் சுண்டி போட்டு இழுக்குது. இப்ப புரியுதா? சரியா? அப்படி எழுதிட்டு இப்படி காணாமல் போனதை குறித்து லூக்கா சுவிசேஷகர் 15ஆம் அதிகாரத்தில் 3 காணாம போனவைகளை குறித்து எழுதுகிறார். இந்த ஆய்வு கட்டுரை இந்த காணாமல் போனது மற்றும் இது கண்டுபிடிக்கப்பட்டது, கண்டுபிடித்ததுனால ஏற்படும் சந்தோஷம், இவைகளை குறித்து இந்த ஆய்வு கட்டுரை விளக்கி கூறுகிறது. புரியுதா? சொல்லிட்டு கடைசியா அந்த 3 சம்பவங்களும் கீழ்கண்ட பகுதிகளில் காணலாம் அப்படின்னு தலைப்பை போட்டு பிராக்கெட்ல போட்டீங்கன்னா அறிமுகம் முடிந்தது. அவ்வளவுதாங்க. புரியுதா? ரைட்? ஓகே. இப்படி அறிமுகத்தை போகும். சரியா? பட் அறிமுகத்துக்கு கட்டாயம் 2-3 சொந்த வரிகளை நீங்க. சரியா? ஓகே, குட். இப்போ வாங்க செகண்ட் சாப்டர் போலாமா? செகண்ட் சாப்டர் யாராவது எழுதுனீங்கன்னா, படிக்காதவங்க, இதுக்கு முன்னாடி முன்னுரை படிச்சவங்க படிக்காதீங்க. செகண்ட் சாப்டரை எழுதினவங்க பளிச்சுன்னு சொல்லுங்க பார்க்கலாம், ஒரு 3-4 சென்டென்ஸ். சொல்லத்தான் ஜெனி ஜோசபின் முந்திக்கிட்டாங்க, அவங்களுக்கு வாய்ப்பு தர. மத்தவங்க எல்லாம் மியூட்ல இருங்க. ஜெனி மேடம். வழி தப்பி போன ஆடு. மேய்ப்பன் 100 ஆடுகளில் ஒரு ஆடு வழி தப்பி போக அதை தேடி முட்களில் இருந்து விடுவித்து மொத்த ஆடுகளையும், அதாவது 100 ஆடுகளையும் அழைத்து கொண்டு போய் அனைவருடன் சேர்ந்து சந்தோஷத்தின் நிறைவை அடைவான். அதுபோல இயேசு கிறிஸ்து வழி விலகி திரியும் பாவிகளை தேடி அலைந்து கண்டுபிடித்து தோளில் சுமந்து சுகப்படுத்தி பலப்படுத்தி சந்தோஷம் அடைய செய்வார். ஆகவே மனம் திரும்ப அவசியமில்லாத 99 நீதிமான்களை விட மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்றார் இயேசு. பாவிகள் மனம் திரும்பி வாழ்வதே இயேசுவின் செயலாற்றலின் நோக்கம் என்று விளங்குகிறது. ஜோஸ்பின் மேடம், எல்லாரும் கவனிங்க. இந்த பின்னாடி எழுதின பகுதியை எழுதக்கூடாது. முதல் பகுதி போதும். You can simply describe what has happened. Don't give conclusion, recommendation, message. இப்ப கொடுக்க கூடாது. இதை எங்க கொடுக்கணும்னா கடைசி சாப்டர்ல, அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இங்க கொடுக்காது. செகண்ட் சாப்டர் நீங்க செய்ய வேண்டிய காரியம் என்னன்னா, முதல் 2 லைன் படிச்சீங்கல்ல, செம.
அதுக்கப்புறம் நீங்க ஒரு செய்தி கொடுக்குற மாதிரி ஆரம்பிச்சீங்க தெரியுங்களா, அது இருக்கக்கூடாது. சரியா? அத வந்து கன்க்ளூஷன்ல செம்ம போடு போட்டு பளிச்சுன்னு அப்படி முடிக்கணும். இப்ப ஏன் நம்ம கொஞ்சம் சஸ்பென்ஸா வச்சிருக்கோம். இப்ப என்ன சொல்லணும் நான் சொல்லிட்டா டைம் இல்லை, நான் வேகமா போறேன். இப்ப எப்படி சாப்டர் 1 எழுதியிருக்கணும்னா, முதல் சம்பவத்தில் லூக்கா 100 ஆடுகள் வைத்திருந்த ஒரு மேய்ப்பன் ஒரு ஆடு தொலைந்து போனதை கண்டுபிடிக்கிறான். தாட்ஸ் புரிஞ்சுச்சா? சென்டென்ஸ் ஷார்ட்டா எழுதுங்க. கண்டுபிடிக்கிறான். அந்த தொலைந்து போன ஆடை கண்டுபிடிக்க வேண்டும் என்கிற முயற்சியில் 99 ஆடுகளையும் எல்லாம் மியூட் பண்ணுங்க, யாரோ அன்மியூட்ல இருக்கீங்க. 99 ஆடுகளையும் விட்டு அந்த ஒரு ஆட்டுக்காக அலைந்து திரிகிறான். என கட்டாயம் அலைந்து திரிஞ்சிருப்பான். அலைந்து திரிகிறான். இதுல உடனே இயேசு நல்ல மேய்ப்பர், தயவு செய்து கொண்டு வராதீங்க, பிளீஸ் சிம்பிளி டிஸ்கிரைப் அபவுட் தி இன்சிடென்ட். இதுல வந்து அப்ளிகேஷன் பாயிண்ட் வேணும், கொடுக்காதீங்க. இயேசுவும் நம்மை தேட இங்க வேண்டாங்கிற. அப்ப எங்கன்னா ரிசர்வ் இட் ஃபார் கன்க்ளூஷன். கன்க்ளூஷன் முடிக்கும் போது சும்மா டப்புன்னு அடிக்கணும். தயவுசெய்து செர்மன்ல இப்படி பிராக்டிஸ் பண்ணுங்க. எடுத்தோன்னு அப்ளிகேஷன் கொடுத்தீங்கன்னா பொழிச்சு நான் அந்த சஸ்பென்ஸ் போயிடும். சரியா? எங்க ரிசர்ச் மெத்தடோட பேப்பரோடைய ஒரு உண்மையான இதை நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். சரி, இப்ப என்ன சொன்னா தேடி அலைகிறான். அப்படி அலைந்து திரிந்து தேடும் பொழுது தேடி கடைசி அந்த தொலைந்து போன ஆடை கண்டுபிடிக்கிறான். ஏன்னா இது முள்ளு கில்லுலாம் ஒண்ணும் போடல, நம்மளே வந்து முள்ளுல மாட்டிக்கிச்சு அப்படின்னா எழுத வேண்டாம், இல்லாததை நம்ம எழுத வேண்டாம். சரியா? இதுல முள்ளுல போகணும்னு போடல. என்ன போட்டிருக்குன்னா, வனாந்தரத்திலே விட்டுட்டு காணாமல் போன ஆட்டை கண்டுபிடிக்கும் அளவும்னா என்னது? அலைஞ்சிருக்கான், தேடி இருக்கான், பார்த்திருக்கான். இப்படி நீங்க ஆட் பண்ணலாம். சரியா? பல இடங்களில் தேடி அலைந்தான், எந்த இடங்களிலும் அந்த ஆடு அவனுக்கு கிடைக்கவில்லை. இப்படி இதை வந்து என்ன சப்போர்ட் பண்ணுங்க. முள்ளுல மாட்டிச்சு, இல்ல கல்லுல உள்ள போச்சு, இல்ல குழியில விழுந்துச்சு, நமக்கு தெரியல. சரியா? நமக்கு அது தெரியல. அதனால இதை வந்து விளக்கணும். எந்த வார்த்தை விளக்கலாம்? கண்டுபிடிக்கும் அளவும் தேட மாட்டான்னு போடல, தேடி திரியானும்னு போட்டிருக்கு. இப்ப புரியுதா? அந்த தேடுதலுடைய வேட்கைய அழுத்தி சொல்லுங்க. பிளீஸ் தயவு செய்து துபுக்குன்னு சொல்லிடாரு. அப்படி மெதுவா சாஃப்டா கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வரும். துபுக்குன்னு போட்டு உடச்சிட்டா அப்படியே அப்படின்றாங்க. சரியா? ஆனா ஜோஸ்பின் மேடம் சொன்ன கருத்து வந்து செம. இதை மாத்திரவங்க கடைசியில கன்க்ளூஷன்ல சம்மரி எழுதிருந்தாங்கன்னா பட்டைய கிளப்பும். சரியா? மற்றபடி ஃபர்ஸ்ட் இது ஓகே. சரியா? இப்படி தேடி ஓகே. அப்படி பல இடங்களில் தேடி தெரிந்த பின்பு அந்த ஆட்டை கடைசியாக அவன் கண்டுபிடித்து விட்டான். பைபிள்ல இருக்கிற வார்த்தை அவன் தேடி திரிந்து அதெல்லாம் வேணாம், உங்க ஸ்டைல்ல தமிழ்ல எழுதுங்க. சரியா? சரியா? ரைட். கண்டுபிடித்து விட்டான். அந்த ஆடை கண்டுபிடித்தவுடன் அவனுக்கு மிகுந்த சந்தோஷம். ஓகே, மிகுந்த சந்தோஷம் அடைந்தான். அந்த ஆட்டை தன் தோழி, அதுல தோல்ல போடல, அங்க பாருங்க, அது தோல்ல போட்டிருக்கு. ஆமா, போடலாம் 5வது வசனத்தை பாருங்க. அதை தன் தோள்களை கண்டுபிடித்த பின்பு, அதை கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்லிட்டீங்க, சந்தோஷத்தை சொல்லணும். அந்த ஆட்டை அவன் கண்டுபிடித்த பிறகு மிகுந்த சந்தோஷம் நிறைந்து, சரியா, அந்த ஆட்டை தன் தோள்களின் மேல் ஓகே செல்லமாக எடுத்து வைத்துக் கொண்டு 100 ஆடுகளை அழைத்துக் கொண்டு வீட்டுக்கு வருகிறான். வீட்டுக்கு வந்தனா 99 விட்டுட்டு வரல, அதையும் 99 கீழே இருக்கு, 1 மேல இருக்கு, அதை எழுத வேணாம் இப்போதைக்கு. சரியா? தோளில் சுமந்து கொண்டு சரியா வீட்டிற்கு வந்து சேருகிறான். வந்த பிறகு தன்னுடைய நண்பர்களை, சிநேகிதர் வார்த்தை வேணாம், சமஸ்கிருத வார்த்தை, தன்னுடைய நண்பர்களையும் பக்கத்து வீட்டு அயலகத்தால வேணாம், பக்கத்து வீட்டுக்காரர்கள் தெரிந்தவர் எல்லாரையும் கூப்பிட்டு வரவழைத்து கூப்பிட்டு, என் ஆடு 100 ஆடில் 1 ஆடு காணாமல் போய்விட்டது, அந்த ஆடை நான் தேடி திரிந்து கண்டுபிடித்து விட்டேன் என்று சொல்லி தன்னுடைய சந்தோஷத்தை அவர்களிடம் பகிர்ந்து கொள்கிறான். என்னோடு கூட நீங்களும் சந்தோஷப்படுங்கள் என்று சொல்லி சந்தோஷத்தின் மிகுதியினால் இதை அநேகருக்கு தெரிவிக்கிறார். தயவு செய்து போதும். நீங்க 7வது வசனத்துல போட்டிருக்கு, நீங்க ஜெரிமேட சொன்னது கரெக்ட் தான். இதுல என்னன்னா 99 நீதிமான்கள்னு இப்ப லூக்காவே என்ன பண்ணிட்டாருன்னா அது இன்டர்பிரேஷன் கொடுத்துட்டாரு. அந்த 99 ஆடுன்னு சொன்னாலும் அது நீதிமான்கள்னு சொல்லி அப்படியே மென் விமன் பீப்புளுக்கு வந்துட்டார். சரியா? சந்தோஷம் மனம் திரும்புகிற
ஒரே பாவி நிமித்த பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கு என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். 7 வந்து அது போலன்னு ஆரம்பிக்கிறதுல அது என்னன்னா அவரே கன்க்ளூஷன் கொடுக்கிறார். எழுதிங்க. ஆக்சுவலா 7 இஸ் அ கன்க்ளூஷன். அப்ப லூக்காவே ஒரு ரிசர்ச் பேப்பர் எழுதுறாரு. இப்ப புரியுதா? 7 இஸ் அ கன்க்ளூஷன். ஆனா கன்க்ளூஷனை ஃபர்ஸ்ட் சாப்டர்ல கொடுக்க வேண்டாம். அதை அப்படியே டிஸ்கிரிப்டிவா சொல்லிடுங்க. சரியா? சந்தோஷப்படுங்க. நிப்பாட்டிட்டு இப்ப சாப்டர் 3க்கு வாங்க. ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. அவர் வந்து கன்க்ளூஷன் கொடுக்கிறாரு. ஒவ்வொரு சாப்டருக்கும் கன்க்ளூஷன் வேண்டாங்க. இது ரிசர்ச் பேப்பர் அடிப்படையில சொல்றோம். சரியா? வேண்டாம். காணாம போச்சு, கண்டுபிடிச்சிட்டான், சந்தோஷம். 3 ஆஸ்பெக்ட் வருது இல்ல, 3மே எல்லாத்துலயும் ஒன்னா இருக்கு. சரியா? ஓகே, சூப்பர். இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்குது டிஸ்கிரிப்டிவ், அனலிட்டிக்கல் கிடையாது. அனலிட்டிக்கலையே எப்படி இருந்தது நான் திருப்பியும் வரப்போறேன். ஓகே, அது எம்டி ஸ்டூடெண்ட்ஸுக்கு எக்ஸ்ட்ரா எனக்கு கொஞ்சம் வேணும். இது வந்து டிஸ்கிரிப்டிவ். நல்லா கவனிங்க, டிஸ்கிரைப் தான் பண்ணிட்டு இருக்கோம். இதுல எக்ஸ்ட்ரா கிட்ட எதுவும் போடல, டிஸ்கிரைப் பண்ணி விலக்கி சொல்றோம். Got it? Go to chapter 3. வேற யாராவது வாசிங்க. சும்மா வாசிங்க. We learn by committing mistake. நம்ம mistake பண்ணிதான் சொல்லுங்க நியூலா சிஸ்டர். ஒரு பெண்ணிடம் 10 வெள்ளிக்காசு இருந்தது. அதுல ஒரு காசை அவ தொலைத்து விட்டா. ஒரு காசு தானே. ஹலோ, ரைட்டிங் ஸ்டைல்ல படிக்கணும். அவள் தொலைத்து விட்டால் ரைட்டிங் எழுதிருக்கீங்களா? எழுதுனத படிக்கணும். அதில் ஒன்றை எழுதியிருக்கேன். அதில் ஒன்றை தொலைத்து விட்டால் ஒரு காசு தானே என்று அதை அலட்சியமாக விட்டு விடாமல் வீட்டை பெருக்கி அது கிடைக்கும் வரைக்கும் இறுதி வரை அவர் போராடி அதை தேடி கண்டுபிடித்தாள். ஆகவே அவள் தன்னுடைய அக்கம் பக்கத்து வீட்டாரையும் நண்பர்களையும் அழைத்து, நான் தொலைத்த என்னுடைய 10 வெள்ளிக்காசுகளில் ஒன்றை தொலைத்து விட்டேன். அதை நான் பிரயாசப்பட்டு தேடி கண்டுபிடித்திருக்கிறேன். அதனால் நான் இப்பொழுது சந்தோஷப்படுகிறேன். ஆகவே நீங்களும் என்னோட கூட சந்தோஷப்படுங்கள் என்றாள். ஆஹா ஆஹா, இதான் டிஸ்கிரிப்டிவ். சூப்பர். இதுல கொஞ்சம் லைட்டா அனலிட்டிக்கல் லைனை ஒண்ணு சேர்த்திருக்கீங்க. என்னன்னா நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம். டிஸ்கிரிப்டிவோட லைட்டா ஃப்ரண்ட்ல ஒரு அனலிட்டிக்கல் பாயிண்ட் வந்துச்சு. அது நல்லா இருந்துச்சு. படிங்க. நான் சொல்றேன். அலட்சியமாய் விட்டு விடாமல். வண்டர்ஃபுல். இது இந்த பகுதியில இல்லை, ஆனா அவங்க சேர்த்திருக்காங்க பாத்தீங்களா? இதுதான் அனலைஸ் பண்றது. வெறும் சொல்லியிருக்கத விலக்கி எழுதுனா டிஸ்கிரிப்டிவ். அந்த டிஸ்கிரிப்டிவோட நீங்களும் கொஞ்சம் யோசிச்சு அனலைஸ் பண்ணி எழுதுனா. இப்ப ஃபர்ஸ்ட் சம்பவத்துக்கு நான் ஜோஸ்பின் மேடம் சொன்னாங்கல்ல, சொல்றேன். ஒருவேளை அந்த ஆடு அனலிட்டிக்கல், அந்த ஆடு முள்ளில் விழுந்திருக்க வாய்ப்பு உள்ளது. இல்லை என்றால் குழியில் விழுந்து சத்தம் போட்டு கொண்டிருக்க வாய்ப்பு இருக்கு. இல்லைன்னா முள் குத்தி. இதெல்லாம் அனலைஸ் பண்றது. அதுல இல்லாதத நீங்க அனலைஸ் பண்ணி எழுதுறது அனலிட்டிக்கல். சைமல்டேனியஸா ரெண்டையும் சேர்த்து சொல்லிட்டா. டிஸ்கிரிப்டிவ்னா இருக்கிறத எழுதிங்க. டிஸ்கிரிப்டிவ்னா இருக்கிறதை விளக்கி எழுதுவது. அனலிட்டிக்கல்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மைல் யோசிச்சு, ஓகே, யோசித்து கொஞ்சம் ஆட் பண்ணி எழுதுறது. அது டிஸ்கிரிப்டிவ். இப்ப டிஸ்கிரிப்டிவ் நான் சொல்லிட்டேன். இன்ட்ரோடக்ஷன்ல டிஸ்கிரிப்டிவ் சொல்லிட்டான். நான் சொல்லாத இப்ப சொல்லிட்டான். சாரி, இன்ட்ரோடக்ஷன்ல அனலிட்டிக்கல் ஒன்லி எம்டிவ் ஸ்டூடெண்ட்ஸ் தான். கவனிங்க, எம்டிவ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் அனலிட்டிக்கல். இது டிஸ்கிரிப்டிவ் வந்து ஒன்லி பிடிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ். இப்ப அனலிட்டிக்கல் எப்படி எழுதணும்னா, எம்டிவ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கட்டாயம் ஒரு ரிசர்ச் பேப்பர் நான் கொடுப்பேன். சரியா? அனலிட்டிக்கல் எதிர்பார்க்கிறேன். பிடிஹெச்சுக்கு ரிசர்ச் பேப்பர் இல்லை, அசைன்மெண்ட் இல்லை, ஒன்லி எம்டிவுக்கு தான் ரிசர்ச் பேப்பர். நான் திருப்பியும் ஒரு சம்பவத்தை கொடுப்பேன் பைபிள்ல இருந்து. சரியா? இது இல்லை, இன்னொன்னு கொடுப்பேன். அதுல நீங்க இப்ப இன்ட்ரோடக்ஷன், இதே இன்ட்ரோடக்ஷனை டிஸ்கிரிப்டிவ் முடிச்சு அனலிட்டிக்கல் சொல்லிட்டேன். அனலிட்டிக்கல் என்னன்னா, சும்மா சொல்றேன் ஐடியா. 3 சம்பவங்களிலும் காணாமல் போனது ஒன்றுதான். முதலில் 100ல் 1, இரண்டாவது 10ல் 1, மூன்றாவது 2ல் 1. 3 அனலைஸ் பண்றேன். 3 சம்பவத்தையும் சேர்த்து இன்ட்ரோடக்ஷன்ல கொடுக்குற 3 சம்பவங்களிலும் இருக்கிற ஒற்றுமை, 3 சம்பவங்களிலும் ஒன்றுதான் காணாமல் போனது. முதலில் காணாமல் போனது ஆடு, 5 அறிவு உள்ளது. இரண்டாவது காணாமல் போனது காசு, உயிரே இல்லை. இதெல்லாம் நான் அனாலிட்டிக்கல் பண்றது. மூன்றாவது காணாமல் போகும்
மகன், ஒரு தகப்பனுடைய மகன். ஆதலாலே இந்த சம்பவத்தில் மூன்றாவது சம்பவம் ஓகே மிகவும் நெருக்கமாக இருப்பதால் லூக்கா இந்த சம்பவத்தை யாராவது சொல்லுங்க பார்க்கலாம், பார்ப்போம். என் மைண்ட் வாய்ஸ் ரீட் பண்ணுங்க. ஆதலால் லூக்கா இந்த மூன்றாவது சம்பவத்தை மிகவும் விவரித்து சொல்லுகிறேன். வண்டர்ஃபுல் கலை சொல்லி வச்சிருக்காரு. அவ்வளவுதான். மத்ததெல்லாம் டுபுக்குன்னு முடிச்சிட்டாரு. ஆனா மகனை மாத்திரம் இழுத்து அடிச்சு 30 வசனம் பின்றாருங்க. 25 வசனத்துக்கு மேல. இப்ப தெரியுதா எதுக்கு எவ்வளவு ஸ்பேஸ் கொடுக்கணும்? அப்ப லூக்கா எதை வலியுறுத்துறாருன்னு அனலைஸ் பண்ணீங்களா? ஆணவ கொண்டதான். ஆனா அதுலயே குட்டி போட்டு காசு சம்பாரிச்சிடும் இதெல்லாம் வேண்டிக்க. ஆனா பையன் இருக்கீங்க, அம்மாலாம் நிறைய பேர் இருக்கீங்க. ஆனா சார் ஆனா பரவாயில்ல சார், சம்பாரிச்சுக்கலாம் சார். ஆனா சார் குட்டி போட்டுங்க சார், பாத்துக்கலாம் சார். ஆனா பையன் தொலைஞ்சிட்டாங்க. இப்ப புரியுதா? இதுக்கு பேர் தாங்க, நான் மெசேஜ் எல்லாம் கொடுக்கல, உங்களை யோசிக்க வைக்கல. இதுக்கு பேர் தாங்க அனலிட்டிக்கல். சார் இது எப்படி சார் உங்களுக்கு தெரியும்? இதுலயே ஊறி பழகி பைபிளை படிச்சாலும் அந்த புத்தியே தான் எனக்கு வருது. இதுதான் உண்மை. இப்ப அனலிட்டிக்கல்ல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா? உங்களுக்கு தெரியுதா? மாத்தி யோசின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. இது எக்ஸ்ட்ரா யோசி, அவ்வளவுதான். அதான் அனலிட்டிக்கல். மாடனா மாத்தி யோசிமா. நான் சொல்றேன் அனலிட்டிக்கல்னா எக்ஸ்ட்ரா யோசி. 1 மைல் போனா பாப்பா யார் சொல்றீங்க? 1 மைல் போனா டிஸ்கிரிப்டிவ் பேப்பர். இப்ப சொல்லுங்க. அனலிட்டிக்கல் பேப்பர்னா 2 மைல் தூரம் போகணும். அவ்வளவுதாங்க. 2 மைல் 3 மைல் 4 மைல் தூரம் போனீங்கன்னா அனலிட்டிக்கல். உங்கள்கிட்ட பேசி ஒரே பைபிள் வசனமா வருது. ஆமா. 1 மைல் போனா இதான் பஞ்ச் டைலாக். 1 மைல் போனா டிஸ்கிரிப்டிவ், 2 மைல் போனா அனலிட்டிக்கல். அவ்வளவுதாங்க, முடிஞ்சு போச்சு. இப்ப நம்ம திருப்பி 2வது 3வதுலாம் பார்க்கணுமா? 3வது சாப்டர் பார்க்கலாமா? பார்த்துடலாமா? இல்ல போதுமா? இதை வச்சு மேனேஜ் பண்ணிக்குவீங்களா? மணி 7:45. இல்ல ஃபுல்லா பார்த்து முடிக்கணுமா? பார்க்கலாமா? ஓகே ரைட், பார்க்கலாம். சரி, அறிமுகம் முடிஞ்சிருச்சு. சாப்டர் 1 முடிஞ்சிருச்சு, சாப்டர் 2 முடிஞ்சிருச்சு, சாப்டர் 3 முடிச்சிட்டீங்க. வெள்ளிக்காசு முடிச்சிட்டீங்க. சாப்டர் 4 யாராவது வாசிங்க பார்ப்போம். சாப்டர் 4 சுருக்கமா சொல்லணும். எழுதிருந்தீங்கன்னா வாசிங்க. தன் மனம் போன போக்கில் போன இளையகுமாரனுக்கு அவன் பிரியப்படி தன் ஆஸ்தியை பிரித்து கொடுத்தார் தந்தை. அவனோ உலக சிற்றின்பத்தில் தன் நண்பர்களுடன் உல்லாசமாய் வாழ்ந்தான். தேன் இருக்கும் வரை மொய்க்கும் வண்டு போல பணம் இருக்கும் வரை கூடி நண்பர்கள் அத்துமீறி அது தீர்ந்ததும் விட்டு ஓடினார்கள். ஒருவேளை உணவுக்கு திண்டாடும் போதுதான் குருடனின் கண் திறந்தது போல ஒரு பன்றி மேய்க்கும் வேலை கிடைத்தது. அதில் பயணப்படும் போதுதான் அவனுக்கு புரிந்தது தன் தந்தையின் அன்பு. தன்னை ஆராய்ந்து பார்த்து உணர்ந்து மீண்டும் தந்தையிடம் ஓடி வந்தான் இந்த இளைய மகன். ஒரு தந்தை இழந்த தன் மகனை தன்னை நாடி வரும்பொழுது அவனை வெறுத்து தள்ளிவிடவில்லை. தன் ஆஸ்தியை அழித்த கோபத்தையும் காட்டவில்லை. மாறாக அன்பு காட்டினான். ஓடி வந்து அணைத்து முத்தமிட்டு குளிப்பாட்டி வேறு வஸ்திரம் தரித்து கொழுத்த கன்றை விருந்து செய்து மகிழ்ச்சி செய்தார். இதுதான் மனம் திருந்திய பாவியினிடத்தில் தேவன் காட்டும் அன்பு என்பதை எடுத்து காட்டினார். கடைசி சென்டென்ஸை கொஞ்சம் கட் பண்ணுங்க, கன்க்ளூஷன்ல போட்டுங்க. மற்றபடி உங்க ரைட்டிங் ஸ்டைல்ல டிஸ்கிரிப்டிவும் இருக்கு, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டு அனலிட்டிக்கலா இருக்கு. சூப்பர் சூப்பர் சார். மிக்ஸ் பண்ணலாமா சார்? பண்ணிக்கங்க தாராளம் பண்ணணும். மிக்ஸ் பண்ணலாம். டிஸ்கிரிப்டிவ் அனலிட்டிவ் மிக்ஸ் பண்ணலாம், தாராளம் பண்ணிக்கலாம். பிரமிளாதா சிஸ்டர் அருமையா சொன்னீங்க. எக்ஸ்ட்ரா பிட்டும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டீங்க. சூப்பர், வண்டர்ஃபுல். அவ்வளவுதாங்க. இங்க பாருங்க, இல்லாதத எழுத சொல்லுங்க, படிக்க சொல்ல முயற்சி பண்ண சொல்லுங்க, இருக்கிறத விளக்கு. அவங்க சொன்ன வார்த்தைகள்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப. இன்னொன்னு,
உங்க பேப்பரை படிக்க போறது யார்? யார் ஆடியன்ஸ்? சாதாரண ஜனங்கள் தானே, விசுவாசிங்க தானே. ஏன்னா பெரிய ஸ்காலரா படிக்க போறாங்க, அப்படியே வார்த்தை சாலங்கள்லாம் போட்டு தேவை. சரியா? அதனால நம்ம எழுதுற இந்த கட்டுரை, ஆய்வு கட்டுரை, சாதாரண ஒரு விசுவாசி படிக்கும் பொழுது அவனை படிக்க தூண்டுற அளவுக்கு உள்ள தமிழ் வார்த்தைகளை பயன்படுத்துங்க. தயவு செய்து கஷ்டமான தமிழ் வார்த்தை போட்டு உங்களுடைய ஸ்காலர்லி லெவல்லாம் காட்ட வேண்டாம். சரியா? புரியுற மாதிரி சிம்பிளா. ஜீசஸுடைய டீச்சிங் கவனிச்சிங்களா? அநியாய காட்டாவை பாரு, பூவை பாரு, சரியா, கடுகப்பாரு, இவங்க சும்மா சிம்பிளா அழகா சொல்லி விளக்குற நம்ம தான் அதை கஷ்டப்படுறோம். சரியா? ஓகே, சூப்பர், நல்லா பண்ணீங்க. ஓகேங்க, இப்ப கன்க்ளூஷன் வந்துட்டாங்க. சாப்டர் 5 முடிவுரை. இப்பதான் மாங்குன்னு சும்மா கிளிக்கணும். இப்ப போய் டிஸ்கிரிப்டிவ் எல்லாம் பண்ணிட்டு இருக்க கூடாது. இப்ப என்னன்னா இதுக்கு பேரு அப்ளிகேஷன். அப்ளிகேஷன்னா நடைமுறைப்படுத்துதல். திருப்பியும் இங்க போய் விளக்காதீங்க. கன்க்ளூஷன் ஷுட் பி, எழுதிக்கணும், கன்க்ளூஷன் ஷுட் பி ஆஃப் அப்ளையிங் த ட்ரூத்ஸ் பிராக்டிகலி. முடிவுரை என்பது நாம் கற்றறிந்த உண்மைகளை அனுதின வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவது. சரிங்களா? கற்றறிந்த உண்மைகளை நடைமுறையில் நம்முடைய வாழ்க்கையில் அப்பியாசப்படுத்துவது. சரியா? இல்லைன்னா நடைமுறைப்படுத்து, பிராக்டிக்கல். கன்க்ளூஷன், அதை படிச்சுட்டு படிக்கிறவன் ஜோமன் ஆண்டவத்தை திரும்ப அப்படி இருக்கணும். இப்ப ஃபர்ஸ்ட் ஒரு சிஸ்டர் படிச்சாங்க தெரியுமா அப்ளிகேஷனு, அதை கொண்டு வாங்க ஜெரி சிஸ்டர், செம்மையா இருக்கும். இப்ப எழுதுங்க அந்த லைன், எழுதலாம், தாராளம் எழுதலாம். ஆனா எந்த இடத்துல எதை வைக்கணும் எழுதணும்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா சூப்பர். ஓகேவா? கன்க்ளூஷன் நான் சொல்லிட்டேன். சரி, யாராவது ஒருத்தவங்க கன்க்ளூஷன் எழுதிருந்தீங்கன்னா வாசிங்க. அதுக்கப்புறம் நான் சொல்லி இப்ப உள்ள மாடலை முடிச்சிருவோம். ஆமா, நான் சொன்ன மாத்தாதீங்க. நீங்க என்ன எழுதிருக்கீங்களோ அதை படிங்க, மாற்றங்களை நான் சொல்லிடுறேன். அதுக்காக சார் சொல்லிட்டாரு என் கன்க்ளூஷன் தப்பா இருக்கும் நான் படிக்கணும், பிளீஸ் பிளீஸ். we all learn by committing mistakes. தப்பு பண்ணி தான் கத்துக்கிறோம். ஆமா, சொல்லுங்க. யாராவது முடிஞ்ச வரைக்கும் வாசிச்சவங்க வாசிக்க வேணாம், மத்தவங்க கொஞ்சம் வாய்ப்பு கொடுக்கலாமா? பிளீஸ் பிளீஸ், மத்தவங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. 15 பேர் இருக்கீங்க. இளையகுமாரனை பற்றி சொல்லிட்டோம், ஆனா அவனோட சகோதரனை பற்றி சொல்லியிருக்காங்கல்ல, அதை நம்ம முடிக்கவே இல்லையே. அந்த சகோதரனை லூக்கா போக்கஸ் பண்ணல. லூக்காவுடைய போக்கஸ் வந்து இளையகுமாரன் தான். அந்த மூத்த குமாரனை பத்தி மிஞ்சி போனா ஒரே லைன் தான், ஒரு வசனம் தான் எழுதுனது. அதனால அவனுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்க வேண்டாம். திருப்பியும் சொல்றேன், what the author emphasizes we are called to emphasize. எழுத்தாளர் எதை வலியுறுத்துகிறாரோ அதை நம்ம வலியுறுத்துவோம். அவர் மைனர் பண்றதை நம்ம மைனர் பண்ணிடலாம், அவர் மேஜர் பண்றதை நம்ம மேஜர். இது அகாடமிக் ஸ்டைல். சரியா? அதுக்காக அதை நம்ம தள்ளி விடணும் அவசியம் கிடையாது, அது தேவை. சூப்பர், நல்ல கேள்வி. சந்தேகம் இருந்தா கேளுங்க, நான் டைம் கொடுக்குறப்ப கேளுங்க. இப்ப நம்ம முடிச்சிருவோம் பேப்பரை. கன்க்ளூஷன் யாராவது வாசிங்க. ஒரே பெண்கள் மயமா இருக்கு. யாராவது ஜென்ஸ் இருக்கீங்களா? ஒரே ஒரு ஜென்ஸ் மாத்திரம் தான் பண்ணாரு. வேற யாராவது இருக்கீங்களா? இருந்தீங்கன்னா பாருங்க. அப்படி இல்ல, யாரும் இல்லைன்னா ரிப்பீட் பண்ணுங்க, நோ ப்ராப்ளம். சரி, ஓகே, படிச்சவங்க படிக்கலாம். I'll give you a chance. எனக்கு டைம் இல்ல பாருங்க, 7:50 ஆயிடுச்சு. இன்னும் 40 நிமிஷம் தான் இருக்கு. நான் அடுத்தது ரிவ்யூ உங்களுக்கு வேற சொல்லி கொடுக்கணும். ஆமா, யாராவது வாசிங்க. கன்க்ளூஷனா எழுதுங்க, வாசிக்கிட்டா நீங்க கரெக்ஷன். வாசிங்க மேடம். சரி மேடம். பாவிகளை ரட்சிப்பதற்கு இயேசு வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. 1 தீமோத்தேயு 1:15. இயேசுவோடு எப்போதும் பயணிப்பவர்களுக்கு சந்தோஷம் நிறைவாக இருக்கும். யோவான் 15:11. உத்தம உண்மையுமான சகோதரனே, என்னுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி என்றார். மத்தேயு 25:21. மேற்கூறப்பட்ட உவமைகளின் சொல்லப்பட்டது போல வழி தப்பி போன, காணாமல் போன, கீழ்ப்படியாமல் போன நிலையிலிருந்து இயேசுவின் அன்பினால் ஈர்க்கப்பட்டவராய் நல்வழியை தெரிந்தெடுத்தால் தூதர்களுக்கு முன்பாக சந்தோஷமும் பூலோகத்தில் ஏற்படும் சந்தோஷத்தை விட பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் இருக்கும் என்பதே இந்த கட்டுரையின் சாராம்சமாகும். பாவிகளோடு உறவாடுவதன் அவசியத்தையும் நோக்கத்தையும் எதிரிகளுக்கு மேற்கூறிய உண்மைகளின்
ஊமைகளினால் விளக்கி பதில் அளிக்கிறார் நம்ம இயேசு கிறிஸ்து. ஆமென். ஆஹா ஆஹா, அருமையா பண்றீங்களே வெரி சிஸ்டர், நல்லா சொன்னீங்க. 1-2 காரியங்களை ஆட் பண்ணலாம். பட் ஆனா இங்க சொன்ன முடிவுரை வந்து கொஞ்சம் எனக்கு தாட் ப்ரொவோக்கிங்கா, அது வாசிக்கிற நமக்கு ஓ இதா நான் திரும்பணுமா, இப்ப என் வாழ்க்கை சரியில்லையான்னு யோசிக்க தோணுது. சூப்பர், நல்லா எழுதிருக்கீங்க. முடிஞ்சா என்ன பண்ணுங்க, ஒரு ஆர்டிக்கல் ஏதாவது மேகசினுக்கு எழுதுங்க தமிழ்ல, நல்லா இருக்கு. சூப்பர், ஒண்டர்ஃபுல், நல்லா பண்ணிருக்கீங்க, குட். நான் கொஞ்சம் ஆட் பண்ணிட்டேன். இதை படிக்கும் நண்பர்களே, உங்கள் வாழ்க்கை எவ்வளவு மோசமாக ஓகே இருந்தாலும், பன்றி நாற்றம் எடுத்து ஓகே அப்படி இருக்கிற எந்த உங்கள் வாழ்க்கை மோசமாக இருந்தாலும் நீங்கள் இயேசுவை தேடி விரும்புகிறீங்க. சரியா? இன்னொன்று, உங்களை இயேசு தேடுகிறார், நீங்க தான். உங்கள் வாழ்க்கையை இயேசு தேடி வருகிறார். நான் தேடி போகவில்லை, என்ன தேடி வந்தாராயாங்கிறோம்ல, அவரை நாம் தேட வேண்டாம். அவர் நம்மை தேடி முயற்சி எடுத்து ஏற்கனவே நம்மை தேடி சிலுவையிலே அவர் நமக்காக உயிரை கொடுத்திருக்கிறார். அவருடைய தேடுதல் இன்றைக்கும் உங்களுக்காக இருக்கிறது. உங்களை கண்டுபிடிக்கும் வரை அவர் உங்களை தேடிக்கொண்டே இருப்பார். உங்கள் வாழ்க்கை எவ்வளவு மோசமாக இருந்தாலும் அந்த வாழ்க்கையை சரி செய்து சரியான பாதையில் நடத்த உங்களை தேடி இன்றும் இயேசு வந்து கொண்டிருக்கிறார். சரியா? நீங்கள் இருக்கிற ஓகே வண்ணமாக உங்கள் வாழ்க்கையை அவரிடம் கொடுத்தால் அவர் உங்கள் வாழ்க்கையை மாற்றி உங்களுக்கு தேவையான நிரந்தரமான நிம்மதியான நிலையான சந்தோஷத்தையும் ஓகே நிம்மதியான வாழ்க்கையும் தருவார் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை என்று சொல்லி, இந்த 3 சம்பவங்களிலே 3வது சம்பவம் மிகவும் வலியுறுத்தி சொல்லுவேன். ஓகேவா? சோ இப்படி அவங்களை இன்வைட் பண்ணி, படிக்கிறவங்களை இன்வைட் பண்ணி, அதான் அப்ளிகேஷன். இது நமக்கு அப்ளிகேஷன் ஏங்க, நம்ம தான் மனம் திரும்பி வந்துட்டோம்லங்க, ஆனா அவன் போயிருந்தோம், நம்மளால ரசிக்கப்பட்டோம்ல. இது வந்து ஒரு இவாஞ்சலிஸ்ட். சரியா? நான் எழுதின ஒரு கட்டுரையை உங்களுக்கு அனுப்புறேன். சரியா? திருப்பியும் சொல்றேன், அது வந்து காஸ்பல் ஓரியன்டா அந்த கட்டுரை எழுதியிருக்கேன், 3 பக்கம். நீங்க விசுவாசி கண்ணை வச்சு படுத்தீங்கன்னா இவெல்லாம் வந்து ஒரு பைபிள் டீச்சரான்னு கேட்பீங்க. விசுவாசி கண்ணில் படிக்க கூடாது. அதை எந்த கண்ணை படிக்கணும்னா, ஒரு அவிசுவாசி காலேஜ் ஸ்டூடெண்ட் அதை எப்படி படிப்பான் அப்படிங்கிறத படிச்சீங்கன்னா, ஏன்னா என்னோட டார்கெட் ஆடியன்ஸ் யாருன்னா அன்பிலீவிங் ஓகே நான் கிறிஸ்டியன் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், சர்ச்சுக்கு எழுதுறேன். அவங்களுக்கு அந்த ஸ்டைல் நான் உங்களுக்கு அனுப்புறேன். ஆகஸ்ட்ல சுதந்திர தினத்தை வச்சு என்ன கொஞ்சம் ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டாங்கன்னு சொல்லி ஒரு கிறிஸ்டியன் மேகசினுக்கு எழுதிருக்கேன், காலேஜ் ஸ்டூடெண்ட் பப்ளிஷ் ஆயிடுச்சு. நான் டேவிட் ராஜ் சாருக்கு அனுப்புறேன், அந்த புக்கை அனுப்புறேன். இந்த மேகசின்ல அதுல என்னோட ஆர்டிகல் ஃபர்ஸ்ட் இருக்கும். பிளஸ் அந்த மேகசின் என்னோட ஆர்டிகல் மாத்திரம் தனியா எடுத்து வச்சிருக்கிறேன். அதே உங்களுக்கு நீங்க அதை தான் என்ன பண்ண போறீங்கன்னா ரிவ்யூ பண்ண போறீங்க. சரியா? ரிஃப்ளெக்ஷன் பண்ண போறீங்க. அதை நான் உங்களுக்கு வரும்போது சொல்றேன். ஓகே, இத்துடன் இந்த லூக்கா 15 முடித்துக் கொள்வோம். ஏதாவது உங்களுக்கு சீரியஸான சந்தேகம் இருந்தா இது உங்கள் நேரம், கேளுங்க. ஒரு பேர்ட்ஸ் ஐ வியூ மாதிரி ஒரு ஸ்கெலிட்டன், ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுத்து ஏதாவது சந்தேகம் இருக்கு? தேங்க்யூ. போலாமா? 2வது எழுதிங்க. 6 முடிஞ்சிருச்சு. இனிமேல் திருப்பி கேட்காதீங்க ரிசர்ச் பேப்பரை பத்தி, போதும். சரியா? ரிசர்ச் பேப்பர்ல டிஸ்கிரிப்டிவ், அனாலிட்டிக்கல். டிஸ்கிரிப்டிவ் வந்து பிடிஎஸ் பண்ணணும், அனாலிட்டிக்கல் எம்டியூ பண்ணணும். பிடிஎஸ்க்கு ரிசர்ச் பேப்பர் தரமாட்டேன், எம்டியூக்கு கட்டாயம் ஒரு ரிசர்ச் பேப்பர் இந்த வேதாகமத்துல இருந்து புதிய ஏற்பாட்டுல இருந்து கொடுத்துருவேன். அதை வச்சு நீங்க பண்ணி டேவிட் அவருக்கு அனுப்பிடுங்க. ஓகே, அந்த டேட்டு சப்மிஷன் எல்லாத்தையும் லாஜிஸ்டிக்ஸ்லாம் அவர் பார்த்துக்க. ஏதாவது சந்தேகம் இருக்கா? இல்ல, போயிடலாமா? ஓகே, இப்ப ரிவ்யூ பேப்பர் நமக்கு இருக்கிற 35 மினிட்ஸ்ல நான் உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுத்து ஒரு ரிவ்யூயையும் இதே மாதிரி சொல்லி கொடுத்துட்டு உங்களுக்கு ஒரு ஹோம் ஒர்க் கொடுப்பேன். நல்லா கவனிங்க, ஹோம் ஒர்க்குக்கு மார்க் இல்லை, அனுப்ப வேண்டாம், நீங்க வச்சுக்கோங்க. அடுத்த வாரம் இதே மாதிரி அது ரிவ்யூ நம்ம இதுல பண்ணிடுவோம். சரியா? இதெல்லாம் உங்களை வந்து மாடல் மாதிரி, மாடல் எக்ஸாம் எழுதுவீங்களா யூனிவர்சிட்டி எக்ஸாம் முன்னாடி, அதனால இது மாடல். இதை நீங்க எழுதி அனுப்பணும் அதெல்லாம் வேண்டாம். விருப்பம் உள்ளவங்க எழுதி வச்சுக்கிங்க, நான் கேட்கும் போது இன்வால்வ் பண்ண வசதியா இருக்கும். வேகமா போயிடலாமா?
ஓகே, இப்ப ரிவ்யூ. வாட் இஸ் ரிவ்யூ? 2 ரிவ்யூ நீங்க எழுதும்படி அழைக்கப்படுகிறது. 1 ஆர்டிகிள் ரிவ்யூ. ஆர்டிகிள் ரிவ்யூனா ஒரு மேகசின்ல, சரியா, ஒரு கட்டுரை எழுதியிருப்பாங்க, ஆர்டிகிள்னு சொல்லுவாங்க. அது என்ன 2 பக்கம் 3 பக்கம், அவ்வளவுதான், அதுக்கு மேல இல்லை. ஆர்டிகிள்னாலே கம்மியா இருக்கும் பேஜ் நம்பர். ஆர்டிகிள் ரிவ்யூ. சரி, ஆர்டிகிள் தான் எழுதுங்க, சிறு கட்டுரை. ஆர்டிகிள்னா சின்ன கட்டுரை, 30 பக்கம் 40 பக்கம் இருக்கு. ஐயோ, அது புக் ஆயிரும். சரியா, இது சின்னதா இருக்கும், ஆர்டிகிள் ரிவ்யூ. 2வது ஒரு ரிவ்யூ எழுதிங்க, புக் ரிவ்யூ. இது என்னன்னா புத்தகத்தை ஆய்வு செய்தல், ஆய்வுரை, புத்தக ஆய்வுரை. சரியா, புத்தகத்தை ரிவ்யூ பண்ணணும். ஆர்டிகிள் ரிவ்யூ, புக் ரிவ்யூ. இன்னும் ஒரே ஒரு ரிவ்யூ உங்களுக்கு நான் கொடுக்க போறேன், எழுதிங்க, வீடியோ ரிவ்யூ. அந்த வீடியோவுக்கு பிராக்கெட்ல செர்மன், செர்மன் இல்லைன்னா பைபிள் ஸ்டடி, வீடியோன்னு சொல்லி பிராக்கெட்ல. என்ன நான் அனுப்ப போறேன், நான் ஒரு பைபிள் ஸ்டடி எடுத்த ஒரு வீடியோவை தமிழ்ல உங்களுக்கு அனுப்ப போறேன், வீடியோ ரிவ்யூ. அந்த வீடியோல பைபிள் ஸ்டடி யூதா புத்தகத்தை ஒரே சிட்டிங்ல கம்ப்ளீட்டா பேக்ரவுண்டோட அந்த 24 வசனத்தையும் தெளிவா டிவிஷன் போட்டு அடிச்சு எழுதுன ஒரு பைபிள் ஸ்டடி இப்பதான் 2 மாசம் முன்னாடி டீச் பண்ணேன். அது ரெக்கார்ட் ஆகிடும். அதை எப்படி ரிவ்யூ பண்ணணும்னு அவங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். சரி, ரிவ்யூனா என்னன்னு பண்ணாலே நீங்க அதை பண்ணிடுவீங்க. 1 பைபிள் ஸ்டடி ரிவ்யூ, இல்லைன்னா செர்மன் ரிவ்யூ. செர்மன் என்னது? மெசேஜ். சண்டே உட்காடுறீங்க, பாஸ்டர் மெசேஜ் கொடுக்குங்க, அதை ரிவ்யூ பண்ணலாமா? ஒய் நாட்? நீங்க நல்லா கவனிங்க, ரிவ்யூ கிரிட்டிசைஸ் இல்லை, இல்லை, அவரை இவாலுவேட் பண்ணி பார்த்து மதிப்பு சேச்சு இல்லை, அதை ரிவ்யூ பண்ண. சரியா, அதனால இப்போதைக்கு நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போறது என்னன்னா, வாங்க பைபிளுக்கே வாங்க, ரிவ்யூனா என்னன்னு சொல்லிடுறேன். சரியா, எழுதிங்க, ரிவ்யூ என்பது சம்மரி, எழுதுங்க, சுருக்கம், சொன்னவைகளின் சுருக்கம், இல்லைன்னா எழுதினவைகளின் சுருக்கம், இல்லைன்னா நடந்தவைகளின் சுருக்கம், சம்மரி. ரிவ்யூல 2 இருக்கணும், 2 parts in review. 1 சம்மரி, summarize, verb, summarize what has been said or what has been written, எழுதுனது, சொன்னது, அதோடைய சுருக்கம். என்ன அர்த்தம்? 3 பக்கம் எழுதியிருக்கிறத நீங்க சுருக்கி அரை பக்கம் எழுது. புரியுதா? 60 பக்கம் உள்ள புக்க 1 பக்கம் எழுதும், இல்ல மேக்சிமம் 2 பக்கம் எழுதும், அவ்வளவு. இப்ப ரிவ்யூல என்னன்னு புரியுதா? ரிவ்யூல பங்கு சம்மரி. திருப்பி சொல்றேன், சம்மரைஸ் வாட் ஹாஸ் பீன் ரிட்டன், இல்லைன்னா வாட் ஹாஸ் பீன் ரிட்டன், எழுதப்பட்டவைகளின் சொல்லப்பட்டவைகளின் சுருக்கம். நான் இப்ப யூதா வீடியோவை அனுப்ப போறேன், டேவிட் பாஸ்டருக்கு அனுப்பிடுவேன், உங்களுக்கு அவர் அனுப்பிடுவேன். இப்ப நான் எடுத்த பைபிள் ஸ்டோரியோட சுருக்கத்தை 1 பக்கத்துல எழுதும். சார் எனக்கு வீடியோ வேணாம் சார், எனக்கு புக் அனுப்புங்க சார். 60 பக்கத்துல ஒரு புக்கும் வச்சிருக்கு. சரியா, அந்த புக்கையும் உங்களுக்கு அனுப்பிடுறேன். இந்த புக்கோட தலைப்பு என்ன தெரியுமா? படைப்பா பரிணாமமா, கிரியேஷனா எவல்யூஷனா. அந்த காலத்துல தர்க்கம் செமையா ஓடுச்சு, டார்வின் தியரி. குரங்குல இருந்து வந்தாங்க நிறைய ஸ்காலர்ஸ், பிலாசபர்ஸ்லாம் அதை ஒத்துக்கிட்டாங்க. அதை பத்தி 60 பக்கம் என்னுடைய நண்பர் எழுதின ஒரு புக் இருக்கு தமிழ்ல, படைப்பா பரிணாமம். நீங்க தான் முடிவு எடுக்கணும். ஆப்ஷன் உங்களுக்கு. 1 நான் புக்கை படிச்சு புக் ரிவ்யூ எழுதுறேன் சார், இல்ல சார் உங்க பைபிள் ஸ்டடிய புக் ஆஃப் ஜூட நீங்க சொல்லிருக்கீங்க, அதை நான் ரிவ்யூ எழுதுறேன் சார். இது நீங்கள் எடுக்கிற தீர்மானம், நான் கட்டாயப்படுறேன். ஆனா வேதத்திலேயே ரிவ்யூ பண்ணது இருக்குது, அந்த ஒர்க்கை இப்ப நான் உங்களுக்கு கிளாஸ் ஒர்க்கா கொடுக்க போறேன். நம்ம நேரா போயிடுவோம். அப்ப 2வது ஆஸ்பெக்ட் என்ன, அதையும் சொல்லிட்டா. ரிவ்யூல ஃபர்ஸ்ட் ஆஸ்பெக்ட் சம்மரி, சுருக்கம். 2வது ஆஸ்பெக்ட்
இந்த புத்தகத்தையோ இல்ல இந்த ஆர்டிக்கல் படிச்சீங்கல்ல, இல்ல இந்த வீடியோ கேட்டீங்கல்ல, யாருக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்க? இதை யாரு கேட்டா செமையா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா? டு whom this book is appropriate, applicable. கேட்கறது சொல்றது புரியுதா? இதுக்கு பேர் என்னன்னா ரெக்கமெண்டேஷன். எழுதி பரிந்துரை செய்தல். முதல்ல கருத்து சுருக்கம், இரண்டாவது பரிந்துரை செய்தல். டு whom you recommend this article, this Bible study. சார் பட்டே சூப்பரா இந்த யூதா நிருபம், ஃபென்டாஸ்டிக் சார். திஸ் வீடியோ கேன் பி சென்ட் டு, அது நீங்க தான் யார் சர்ச் பிலீவர்ஸா, யாருக்கு அது சர்ச் பிலீவர்ஸ்ல யார் இதை கேட்டா அவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அது நீங்க கொடுக்குற ரெக்கமெண்டேஷன், அது உங்களை பொறுத்துதாங்க. அப்ப சம்மரி ரெக்கமெண்டேஷன் அவ்வளவுதாங்க. ரிவ்யூ முடிஞ்சிருச்சுங்க. புரியுதாப்ப? அவ்வளவு போலாமா? கமா. இப்ப நான் ஒரு சொல்றேன், யாராவது கெஸ் பண்ணி பதில் சொல்லுங்க பாருங்க. புதிய ஏற்பாட்டுல ஒரு 4-5 பேர் ரிவ்யூ பண்ணியிருக்காங்க. எதை ரிவ்யூ பண்ணியிருக்காங்க? பழைய ஏற்பாடை ரிவ்யூ பண்ணி கீழே செமைய ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா தங்களுடைய செய்தியில அடிச்சிருக்காங்க. யார்? நான் தொடர்ந்து வச்சிருக்கேன். செம சேவான் என்ன ரிவ்யூப்பா சாமி. ஓல்ட் டெஸ்டமெண்ட மனுஷன் கரைச்சு குடிச்சு செமையா பண்ணிடணும். சரியா? சேவான். இன்னும் ஒருத்தர் சொல்லுங்க. சேவான் தான் உங்களுக்கு அசைன்மெண்ட். சாரி உங்களுக்கு ஹோம்ஒர்க். எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியல, ஹோம்ஒர்க்கை கண்டுபிடிச்சாங்க. இப்ப நான் கிளாஸ்ல சொல்லி தர போறது இன்னொருத்தர் பவுல். எங்க பண்ணிருக்காரு? சேவான் பண்ணதை எழுதிங்க. நான் கொடுக்கறது சேவான் தான் ஹோம்ஒர்க். சரியா? எழுதிங்க. அப்போஸ்தலர் 6வது அதிகாரம் அப்போஸ்தலர் 7வது அதிகாரம், அப்போஸ்தலர் 7 2வது வசனத்துல அதற்கு அவன் ஆரம்பிக்கிறாருப்பா. சேவான் செர்மன் ஆரம்பிச்சு செம்மையா அடிக்கிறாரு. யாரெல்லாம் பத்திசுமா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா பேச முடியுமோ பேசி எங்க முடிக்கிறாருன்னு பாத்துங்க. அப்படியே கொண்டு வந்து அப்போ சுவாமி எங்க கொண்டு வராரு? 60 வசனம். இப்ப புரியுதா? 2ல இருந்து 60 வசனம், 58 வசனங்கள் படிக்க போறீங்க. நீளமா இருக்கா? இப்ப தெரியுதா? நீளமா இருக்கிறத சுருக்கமா நீங்க எழுதுங்க. எப்படியா எழுதுறது? நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஒரு குழு கொடுக்கட்டா? இதுக்கு முன்னாடி இன்னொருத்தர் பேசுறாரு இதே அப்போஸ்தலர் படிக்கல. யார்? வேதத்தை தெரிஞ்சவங்களே. சூப்பருங்க. இப்ப நம்ம கத்துக்க போறது பேதுரு. உங்களுக்கு கொடுக்க ஒர்க்க நான் கொடுத்துட்டேன் ஸ்தேவான். சரியா? ஸ்தேவான் ஒர்க்க கொடுத்துட்டேன். நோட் பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு நல்ல 1 வீக் டைம் இருக்கு. ஸ்தேவானை பத்தி எழுதி வச்சுக்கங்க. சரியா? ஆனா உங்களுடைய ஃபைனலுக்கு நான் வேற கொடுப்பேன். இப்பதான் உங்களை நான் ட்ரெயின் பண்றேன். சரியா? இதெல்லாம் மாடல் யூனிவர்சிட்டி எக்ஸாம் மாதிரி கடைசி எக்ஸாம் தனியா வரும், அது வேற. சரியா? ஓகே, கம்பேக். பேதுரு எடுங்க. அப்போஸ்தலர் 2வது அதிகாரம், ஆக்ட்ஸ் சாப்டர் 2. எல்லாம் தமிழ் பைபிள் வச்சிருப்பீங்க நினைக்கிறேன். அப்போஸ்தலர் 2வது அதிகாரம். வேகமா, நம்மளுக்கு 1/2 hour இருக்கு. நான் உங்களுக்கு சொல்லி இதோட முடிச்சிடலாம் கிளாஸ். சரியா? அடுத்த வாரம் சிலபஸ் எப்படியே சொல்லிடுறேன். வாங்க ரிவ்யூ பண்ணுவோம். சரியா? கரெக்ட் பண்ணிக்கிட்டு ரிஃப்ளெக்ஷன் பேப்பர் எப்படி எழுதுறதுன்னு உங்களுக்கு சொல்லி கொடுத்து அத்துடன் நாம் நிறைவு செய்யும். ஏன்னா நான் ரிசர்ச் மெத்தடாலஜில உங்களுடைய அசைன்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி என்னுடைய பிரசன்டேஷனை ஷேப் பண்ணேன். ஏன்னா நமக்கு 3 கிளாஸ் தான் இருக்கு. சரியா? ரொம்ப டீட்டெயிலா உள்ள போக முடியும். ஓகேங்க. அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 14வது வசனம். எழுந்து நிக்கிறாங்க பேதுரு 11 கூட நின்று அங்க ஆரம்பிக்கிறார். அதுக்கு முன்னாடிலாம் வேண்டாம். 14ல ஆரம்பிச்சு எனக்கு 47 வரைக்கும் இப்ப நான் உங்களுக்கு சொல்லி தரப்போம். 14ல ஆரம்பிச்சு 47 வரைக்கும். நீளமா இருக்கா?
எப்பயுமே உங்களுக்கு நீங்க படிக்கிறது நீளமா தான் இருக்கும், லென்த்தியா தான் இருக்கும். ஒண்ணு சொல்லிட்டா, வளவலன்னு பேசுறது ஈஸி, சுருக்கமா பேசுறது கஷ்டம். தெரியுமா உங்களுக்கு டெக்னிக்? ஒருத்தர் என்ன பண்ணாங்களாம், ஒரு சின்ன கதை சொல்லிட்டான். ஒரு பிரசங்கிய போய், ஐயா எங்க சேர்ச்சிக்கு வாங்க, 10 நிமிஷம் பேசுங்கய்யான்னு கூப்பிட்டான். அவர் சொன்னார், 10 நிமிஷத்துல நான் பேசி முடிக்கணுமா? சரி, எனக்கு ஒரு 1 வீக் டைம் கொடுங்க, நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்துடுறேன். ஏன் என்னய்யா, ஒரு அரை மணி நேரம் பேசுங்க, அப்படின்னா ஒரு 4 நாள் டைம் கொடுங்க. ஐயா நீங்க ஒரு 2 மணி நேரம் பேசுங்க, பரவாயில்ல 2 மணி நேரம், 1 மணி நேரம் 2 மணி நேரம் பேசுங்க, சரியா? நாளைக்கு வந்துடுறேன். ஐயா இன்னைக்கு ஈவினிங் வரணும் ஐயா, எவ்வளவு நேரம் வேணா பேசுங்க. சரி போலாமா? வரேன் அப்படின்னு. என்ன அர்த்தம்? பொலன்னு ப்ரிப்பரேஷனே தேவையில்லை, இன்னும் விளையாடணும். ஆனா அந்த ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா பேசணும்னா யோசிக்கணும், சின்னதாக்கணும். ஆண்டவர் கிருபையில எனக்கு 1.5 மணி நேரமும் பிரசங்கம் பண்ண தெரியும். 5 நிமிஷம் கோயம்புத்தூர்ல ஒரு சிஎஃப்ஐ இங்கிலீஷ் சர்வீஸ் எவ்வளவு நேரம் கொடுத்தாங்க? 8 நிமிஷத்துல முடிக்கணும். கம்யூனியன் சர்வீஸ் இருக்குது, செகண்ட் சர்வீஸ் இருக்குது, 8 மினிட்ஸ். நான் பார்த்தேன், கரெக்டா 8 நிமிஷம் அலாம் வச்சுட்டு 7 நிமிஷம் முடியறதுக்குள்ள முடிச்சிட்டேன். மெசேஜ் முடிச்சு, ஐயா அடுத்த விட கோயம்புத்தூர் இருந்தீங்கன்னா சொல்லுங்க ஐயா, நீங்க வேணும். 10 நிமிஷமும் பேச தெரியணும், 2 மணி நேரம் பேச தெரியும். இப்ப இது 2 மணி நேரம் 3 மணி நேரம் பேசுறது, இதை நீங்க இப்ப ஷார்ட்டா 10 நிமிஷத்துல பேசுற மாதிரி சொல்றேன், எழுது. இப்ப புரியுதா? நான் ஓரல்ல சொல்றேன், இது ரிட்டன் உங்களுக்கு சொல்லிட்டாங்க. எக்ஸ்கியூஸ் மீ பாஸ்டர், பாஸ்டர் கொஞ்சம் சத்தம், ஆடியோ கொஞ்சம் சவுண்டா இருந்தா. ஓ மை குட்னஸ், அப்படியா? இருங்க, ஜோஸ்பின் சிஸ்டர் சொல்றது மத்தவங்க ஒத்துக்கிறீங்களா இல்ல அவங்களுக்கு மாத்திரம் தானே? எல்லாருக்குமே சில நேரம் தான் சவுண்டா வருது. சவுண்ட் லோவா இருக்கு பாஸ்டர். சில ஓ மை குட்னஸ், நேரம் லோவா இருக்கு, சில நேரம் எக்கோ. ஓ மை குட்னஸ், அப்படியா? என்ன கலைச்செல்வி மேடம் அப்படிங்களா? இல்ல இங்க நல்லா கேக்குது. நான் நல்லா சத்தமா சத்தமா தானே பேசுறேன், அட்டி வாய்ஸ போட்டு பின்னி எடுக்கிறேன். பட் பரவாயில்ல, நோ ப்ராப்ளம், ஐ அண்டர்ஸ்டாண்ட். நான் நல்லா பளிச்சுனே பேசிக்கிறேன். ஓகே ரைட். இப்ப வாங்க, தலைப்பு. கட்டாயம் தலைப்பு கொடுக்கணும், எல்லாத்துக்கும் தலைப்பு வேணும்ல. இப்ப இது யாரு கொடுக்குற செர்மன் மெசேஜ்? பேதுரு. அப்ப தலைப்பு என்ன கொடுக்கலாம்னா, a review of Peter's sermon. அவ்வளவுதான். பேதுருவின் பிரசங்கத்தின் ஓகே ஒரு ஆய்வு, ஒரு சுருக்க ஆய்வு, சரியா? பேதுரு கொடுத்த, இல்லைன்னா பேதுருவின் பிரசங்கம் கொடுத்துதான் வேணாம், பேதுருவின் பிரசங்கத்தை குறித்த ஓர் மறு ஆய்வுன்னு போடுங்க. ஆய்வுனா ரிசர்ச் ஆயிடும், மறு ஆய்வுனா நீங்க ரிவ்யூ பண்ற மாதிரி இருக்கும், சரியா? மறு ஆய்வு. ஓகேவா? தலைப்பு அப்படி கொடுத்துட்டா போதும். ஏன்னா படிச்சுன்னு வந்துருங்க, இதுக்கு போய் நீங்க முட்டி மோதிட்டெல்லாம் பண்ண வேணாம், அப்படியே தலைப்பு கொடுத்துருங்க. இப்ப தெரியும், ஓ அப்ப பேதுருடைய பிரசங்கத்தை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லிட்டு இவங்க ரிவ்யூ பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா வந்து. இப்ப இதுக்கு இன்ட்ரோடக்ஷன் வேண்டாம், கன்க்ளூஷன் வேணாம், சாப்டரைசேஷனும் வேணாம், ஒன்னும் வேண்டாம். இது ரன்னிங் மேட்டர்ல எழுதிக்கிட்டே போயிட வேண்டியதுதான். அப்ப ரிவ்யூ பொதுவா ஒரு பக்கத்துல முடிக்கணும். பெரிய ஸ்காலர்லி மேகசின் எல்லாம் பாத்தீங்கன்னா பிலீவ் மீ, பக்கம் ரிவ்யூ முடிஞ்சிருச்சு, அரை பக்கம். நான் ஸ்காலர்லி புக் எல்லாம் சொல்றேன், முடிஞ்சிருச்சு ரிவ்யூ. புரியுதா? பக்கம் கொஞ்சம் மிஞ்சி போனா அரை பக்கம். புரியுதா? சார் அப்படின்னீங்கன்னா ஒரு பக்கம், அவ்வளவுதான். ஒரு பக்கத்துக்கு மேல யாராவது ரிவ்யூ எழுதுனீங்கன்னா அது ரிவ்யூ இல்லை, அதுக்கு பேரு கதை. சரியா? நான் சொன்னேன்னு சொல்லி எந்த பாஸ்டரையும் சொல்லிடாதீங்க. வளன்னு பேசுற பாஸ்டர், சாரி, யாரும் மைண்ட்ல வச்சு சொல்லல, சரியா? கதை.
பளிச்சுன்னு அடிச்சு சும்மா டக்கு டக்குன்னு போடுறாங்க பாத்தீங்களா, செம ப்ரிப்பரேஷன். என்னுடைய அப்சர்வேஷன் தான் சொல்றேன். சரியா? கம்பேக். இப்ப பேர் ரேஞ்ச் நிற்கிறார். நான் எல்லாத்தையும் படிக்க போறதுல அட்ரஸ் பண்றேன். உரத்த சத்தமா யூதர்களே, இது எந்த சம்பவம் தெரியும். சரியா? இந்த பெண்டிகாஸ்ட்ல இது எருசலேமில் வாசமான ஜனங்களை எல்லாரையும் கூப்பிடுறாங்க. நீங்கள் எல்லாரும் மனிதர்களுடைய வார்த்தைகளுக்கு செவி விடுங்க. இப்ப அவங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க. அந்த தப்பா புரிஞ்சுக்கிட்டதை அவங்க தண்ணி அடிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னதை, தப்பாய் புரிந்து கொண்டதை, ராங் அண்டர்ஸ்டாண்டிங்கை முதல்ல கரெக்ட் பண்றாரு. அப்ப கரெக்டிங் த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் பீப்புள். கூடி இருந்தவங்களை புரியுதா? இப்ப நான் அடிச்ச பாருங்க டப்புன்னு, அததான் சொல்றாரு. 15ல நினைக்கிறபடி வெறி கொண்டவர்கள் பொழுது விடுது 3ஆம் நாள். அப்ப 14-15ல நீங்க உரத்த சதெல்லாம் வேணாம். பேதுரு ஒரே சென்டென்ஸ்ல முடிக்கலாம். ஓகே, தவறாய் புரிந்து கொண்டவர்களை ஓகே விலக்கி எழுதுகிறார். ஏங்க முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான். ஓகே சொல்லிட்டு இப்ப யோவேல் தீர்க்கதரிசி புத்தகத்தை, ஏங்க யோவேல் 3 அதிகாரம் இருக்கு. அந்த யோவேல் புத்தகத்தை 16ல ஆரம்பிச்சு எங்க முடிக்கிறார் பாருங்க, 21ல முடிக்கிறார். நோட் பண்ணுங்க. 16ல இருந்து 21ல ஏங்க யோவேல் தீர்க்கதரிசி புத்தகத்தையே முடிச்சிட்டாருங்க. யோவேல் எழுதுனது 3 அதிகாரம். இவர் பாருங்க, ஐயோ அதுலயே செலக்டிவா எடுத்து, ஏன் யோவேல் புத்தகத்தை சும்மா தொடர்னாலும் நடிக்க கத்தரா இதைவன் குறைக்கிறதாவது போட வேண்டியது தானே? தேவையில்லை. இவங்களுக்கு என்ன வேணுமோ அதை மாத்திரம் செலக்ட் பண்ணி, தெரியுதா ரிவ்யூ தெரியுதா? இப்ப ரிவ்யூ என்னன்னு தெரியுதா? அதை மாத்திரம் செலக்ட் பண்ணி 16ல ஆரம்பிச்சு தீர்க்கதரிசியாக யோவேல் ஆரம்பிக்கிறாரா? எங்க 21 கடைசி வார்த்தை பாருங்க, என்று உரைத்திருக்கிறார். தேவன் யோவேல் மூலமா உரைத்திருக்கிறார், சொல்லி இருக்கிறார். முடிஞ்சு போச்சு. பாத்தீங்களா? அவ்வளவு பெரிய சின்ன தீர்க்கதரிசி புத்தகத்தை 7 வசனத்துல முடிச்சுட்டாருங்க. அதுவும் அதுக்கு என்ன தேவையோ அதுல உள்ள மெயின் சாரம்சத்தை எடுத்துட்டாரு. என்ன சொன்னாரு? ஏன்னா இந்த சம்பவத்துக்கு ஏத்த மாதிரி யோவேல்ல இருந்து எடுக்கிறாரு. ஏன்னா பேதுரு என்னங்க படிப்பறிவு இல்லாத நினைச்சாலும் பழைய ஏற்பாட மனுஷன் கரைச்சு குடிச்சு வச்சிருக்காங்க. 12 மைனர் ப்ராஃபட்ஸுங்க, சின்ன தீர்க்கதரிசி 12 பேர் எழுதுனது என்னன்னு தெரிஞ்சு அந்த 12ல ஒருத்தரை சூஸ் பண்ணி யோவேல, இப்ப புரியுதா? அந்த யோவேலையே இப்ப நடந்து ஆவியானவர் கொடுக்கப்பட்டாரா? அந்நிய பாஷை பேசினாங்களா? கூட்டம் வந்துச்சா? உலகம் எல்லாரும் வந்துச்சா? அதை பேஸ் பண்ணி கடைசி நாள்ல என்ன நடக்கும்னு சொன்னார் தெரியுமா? யோவேலு சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லி செலக்டிவா எடுத்து அடிக்கிறாருங்க. இதுதாங்க ரிவ்யூ. புரியுதா? சொல்லிட்டு அந்த வசனத்தெல்லாம் வேற நீங்க படிச்சுக்கலாம். கடைசி நாள்ல மாம்சம் ஆகி ஊற்றுவேன், அதான் இப்ப பண்ணிருந்தது. குமாரர்கள் தீர்க்க சொல்லுவார்கள், வாலிபர் தரிசனம் காணுவார்கள், மூப்பர் சொப்பனை காண்பார்கள், ஊழியக்காரர் மேல என்ன பண்ணுவேன், என்னோட ஆவியை ஊற்றுவேன், தீர்க்கத்தை சொல்லுவார்கள். இன்னொன்னு, இது 18 ஜனங்களுக்கு மத்தியில. 19 நேச்சர் வானத்துல நடக்கும், பூமியில நடக்கும். சரியா? அதெல்லாம் கர்த்தருடைய நாள் சொல்றாரு பாருங்க. பிரகாசமான நாள் வரும், செகண்ட் கமிங், சூரியன் இருளமாகும். இதெல்லாம் நேச்சுரலா ஓகே, நேச்சர் நடக்குது. சந்திரத்தனமா ரத்தமா மாறும். 21 அப்பொழுது கர்த்தர் நாமத்தை தொழுது கொள்ள வேணும், அவன் அடிச்சாங்க. இப்ப சொல்லுங்க, பேதுரு சொல்ற செய்தி ரட்சிப்பின் செய்தி. ஒன்னே ஒண்ணு சொல்றேன், தயவு செய்து கோச்சிக்காதீங்க. இது வரைக்கும் இந்த வசனங்களை நீங்க எப்படி இன்டர்பிரட் பண்ணீங்கன்னு தெரியல. ஆவிய ஊத்துறது இது எல்லாம் என்னன்னா தீர்க்க தரிசனம் சொல்றதுல என்ன தெரியுமா? ஆத்தும பாரம், அழிகிற ஆத்துமாக்களை பாரம். ஐயோ ஆண்டவரே, நரகத்துக்கு போறாங்களே சுவாமி. அப்ப தீர்க்க தரிசனம் என்னவா தெரியுமா இருக்கணும்? மனம் திரும்புங்கள், ரட்சிக்கப்படுங்க. இந்த தீர்க்க தரிசனம்னு சொல்லிக்கிட்டு சும்மா செழிப்ப பேசிக்கிட்டு தேவையில்லாம இமோஷனை கிளப்பிக்கிட்டாங்க. சாரிங்க, ஏன்னா இந்த கான்டெக்ஸ்டுக்கு என்னன்னா சல்வேஷன். ஏங்க ஹோல் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் என்ன தெரியுமா? எருசலேமில் ஆரம்பிக்கிற இவாஞ்சலிசம், யூதேயாவுல பரவுது இவாஞ்சலிசம், சுவிசேஷம். 3வது இது 2 யூதர்கள், 3வது சமாரியா அடி எக்ஸ்ப்ளோஷன்ங்கிறான். இவாஞ்சலிசம் எக்ஸ்ப்ளோஷன், வெட்டிச்சு செதறதுங்க. எது வல்லமான என்ன? சுவிசேஷம் பரவுதுங்க. அதுதாங்க பவர் ஆஃப் எக்ஸ்ப்ளோடிங் தி காஸ்பல். 4வது உலகத்தின் முடிவு பற்றி
இந்த நாளையும் போட்டு அவுட்லைன் சொல்லிட்டோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் ஃபுல்லா 28 முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான். இந்த மேஜர் பண்றத மேஜர் பண்ணாம தேவையில்லாம அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை கண்டபடி சொன்னீங்கன்னா சாரிங்க. இஃப் த இவாஞ்சலிசம் காஸ்பல் இஸ் நாட் எம்பசைஸ்ட், சுவிசேஷத்தை மையப்படுத்தாம அதனங்க ரட்சிப்பு முடிக்கிறார் பாத்தீங்கன்னா, கன்க்ளூஷன்ல போட்டு அடிக்கிறார் பாத்தீங்களா, சம்மரியில. கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டாதாயா ரட்சிக்கப்படுவார். அதை சொல்லிட்டாங்க, அப்பயே சொல்லிட்டாங்க யோவேல வச்சு. நான் உள்ள ரொம்ப போல, இப்ப புரியுதா? ரிவ்யூ, நம்ம ரிவ்யூக்கே ரிவ்யூ பண்றோம் இல்ல? ஆமா, பேதுருவே ரிவ்யூ பண்றாரு, பேதுருவே ரிவ்யூ பண்றோம். இப்ப சொல்லுங்க, இத 2 சென்டென்ஸ்ல உங்களால சொல்ல முடியுமா? 17ல இருந்து 21 வரைக்கும் 2 சென்டென்ஸ்ல உங்களால எழுத முடிஞ்சா செம. இதுக்கு என்ன தெரியுமா தேவை? யோசிக்கணும், வார்த்தைகளை உள்ள விட்டு அலசணும், அதை சுருக்கணும். நான் சொல்லிட்டேன், சொல்லிக் கொடுக்கணும். இதை எப்படி 2 சென்டென்ஸ்ல எழுதுறதுன்னு நானே சொல்றேன். பேதுரு யோவேல் தீர்க்கதரிசியின் புத்தகத்திலிருந்து இந்த ரட்சிப்பு யோவேல், ஓகே, இந்த ரட்சிப்பு வாலிபர்கள், மூப்பர்கள் எல்லாருமே இந்த ரட்சிப்பை சுவிசேஷமாக அறிவிப்பார்கள். சரியா? இந்த ரட்சிப்பு வருவதற்கு, ஓகே, இன்னொன்னு அறிவிப்பார்கள். ஒரு சென்டென்ஸ் முடிஞ்சிருச்சு. கடைசி நாட்களிலே இயற்கை, ஓகே, சீற்றங்கள், இயற்கையிலே மாற்றங்கள் நடைபெறும். சரியா? இயற்கையில பல மாற்றங்கள், வானம் பூமியில இயற்கையில பல திகிலூட்டும் மாற்றங்கள் ஏற்படும். ஆதலால் உடனே இப்பொழுதே அவர்கள் தேவனிடத்தில் மனம் திரும்ப வேண்டும் என்று வலியுறுத்துகிறார். அவ்வளவுதான், 2 இல்லைன்னா 3 சென்டென்ஸ் முடிஞ்சிருச்சுங்க. புரியுதா சம்மரியா? இதை ஏன் சார் சொல்றீங்க? 21 தான் எனக்கு சம்மரி தான் இந்த கீயை எனக்கு கொடுக்குது. ரட்சிக்கப்படுவான், தேவன் உரைத்திருக்கிறார். என்னது? யோவேல் மூலம் தேவன் உரைச்சது தெரியுமா? என்ன தீர்க்க தரிசனம்? ரட்சிப்பு. சரியா? கடைசி நாள்ல வாழ்ந்துட்டு இருக்கோம், அதனால அப்படின்னு சொல்லி இயற்கை காரியங்களை சொல்லி வலியுறுத்தி சொல்றாரு. அவ்வளவுதாங்க. இத 2 லைன்ல எழுதினீங்கன்னா முடிஞ்சு போச்சு. இப்ப அடுத்தது 22ல இஸ்ரவேலரே சொல்லுங்க, எல்லாம் கேளுங்க. இப்ப இதுக்கு வரைக்கும் யாரை பத்தி பேசினாரு? யோவேல். இப்ப எங்க தெரியுமா வந்துட்டாரு? எங்க வந்துட்டாரு பாருங்க, சுவிசேஷத்துக்கு வந்துட்டாரு. 2ல இருந்து பாருங்க, நான் சொல்ற வார்த்தையை கேளுங்க. நசரேயனாகிய இயேசு அண்டர்லைன் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் அண்டர்லைன் பண்ண வேண்டியது யோவேல். 2வது அண்டர்லைன் பண்ண வேண்டியது இயேசு கிறிஸ்து, நசரேயனாகிய இயேசுவை. இயேசுடைய ஊழியங்க. எங்க இயேசுவோட ஊழியத்தை 4 லைன்ல முடிச்சிட்டாருங்க. நம்ம ஃபுல் சுவிசேஷம் வாசிக்கிறோம். பாருங்க, வார்த்தையை பாருங்க. உங்களுக்குள்ளே பலத்த செய்கைகள், அற்புதங்கள், அடையாளங்கள். ஏங்க முடிஞ்சுங்க, இயேசு செஞ்ச அற்புதம் எல்லாத்தையும் எங்க 2 வேர்டுங்க முடிச்சிட்டாருங்க. இப்ப தெரியுதா ரிவ்யூனா என்னன்னு, சம்மரி என்னன்னு தெரியுது. அங்க எழுத வேண்டியதானே, குருடர்கள் கண்கள் திறக்கப்பட்டது, செவிடனை எதுக்குங்கிறேன் வேண்டாம், தெளிவா அடிக்கிறார். செய்கைகள், மற்ற செய்கைகள். என்னது? செத்தவன உயிரோடு எழுப்புறது. அது எழுத வேண்டியது லாசருவை தேவையில்லை, அந்த ஒரு வார்த்தை போதும். யாருங்க பேதுருக்கு சொல்லிக் கொடுத்தா? இதாங்க ஆவியானவர் கொடுக்குற வெளிப்பாடு, அறிவு. செம்மையா அடிக்கிறாரு. ஏங்க இத்தனைக்கும் படிப்பறிவு இல்லாத மனுஷன் யாருங்க? படிப்பறிவு இல்லாதவங்க நமக்கு ரிவ்யூ சொல்லி கொடுக்குறாங்க. வளன்னு பேசாத, பளிச்சுன்னு சொல்ல. பலத்த செய்கை, அற்புதம், அடையாளம் உங்களுக்கு வெளிப்படுத்தினார். அப்படி இருந்தோம் இயேசுடைய ஊழியத்தை சொல்லிட்டு திக்கிறார் பாருங்க. அந்த இயேசுவை நீங்க பிடிச்சீங்களா? பிடித்து எங்க மரணங்க. ஒண்ணு இயேசுடைய ஊழியம், 2வது அவருடைய மரணம், 3வது உயிர் தேடுதல். 24 மரண உபாதைகளின் கட்டை அவிழ்த்து அவரை எழுப்பினார். ஏங்க போங்க, 4 சுவிசேஷத்தை முடிச்சுட்டாருங்க. அவுட்டு, முடிஞ்சு போச்சுங்க. பிளீஸ், இப்ப புரியுதா ரெவ்யூனா என்னன்னு? ஒரே ஒரு பாக்கியவான் சொல்லிட்டான். நிறைய பாக்கியவான்கள் கேள்விப்பட்டேன். நான் ஒரு பாக்கியவான் சொல்றேன்.
சுருக்கமாய் பிரசங்கிக்கிறவன் பாக்கியவான், அவன் மறுபடியும் அழைக்கப்படுவான். சுருக்கமாய் ரிவ்யூ எழுதுகிறவர்கள் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள், மறுபடியும் எழுத வைக்கப்படுவார்கள். புரியுதா? Blessed is the preacher who preaches his sermon briefly and he shall be invited again. அவ்வளவுதான். என்ன ரத்னம்? பேதுரு, உனக்கு யாருன்னா இந்த ரத்ன சுருக்கத்தை சொல்லி கொடுத்தது? இவ்வளோ வேலை படிச்சு நடிச்சுக்க, அவ்வளவு பெரிய அதிகாரம், 3 அதிகாரத்தை படிச்சு நடிச்சுக்க. ஜீசஸ் காஸ்பல்ல வாங்க எழுதுறாங்க, இங்க போனார் இங்க போனார், அதையும் படிச்சுன்னு சொல்லி முடிச்சுட்ட. அவருடைய மரணம் உயிர் தெரிஞ்சது முடிஞ்சிச்சு. எனக்கு உண்மையை சொல்லுங்க, இதுதானங்க சுவிசேஷம்? சொல்லுங்க, இதுதானங்க சுவிசேஷம்? இதுல தானங்க நான் இரட்சிப்பு இருக்கு. இப்ப திருப்பி திருப்பி ஹிட்டிங் த நெயில் ஆன் த ஹெட்டுங்க. அட்டி ஆணி எங்க அடிக்கிற? ரட்சிப்பு, ரட்சிப்பு, யோவே ரட்சிப்பு, இயேசுவுடைய அற்புதம் ரட்சிப்பு. அடுத்தது அவர் மரணம் உயிர் தெரிஞ்சது ரட்சிப்பு. திருப்பி திருப்பி ஹிட்டிங் த நெயில் ஆன் த ஹெட். இப்ப புரியுதா? இது டிஸ்கிரிப்டிவும் இருக்கு, அனலிட்டிக்கலும் இருக்கு. ஓகே, இப்ப வந்துட்டாரா? தாவீதுக்கு வந்துட்டார். என்ன அறிவுடா சாமி! யோவேலுக்கு போனவர் டிராவல் பண்ணி ஜீசஸ் கிட்ட வந்து இப்ப எங்க போற? திருப்பியும் பேக் டு தி ஜோலி. தாவீது உனக்கு எப்படி இவ்வளவு வசனம் தெரியுது? பழைய ஏற்பாடு கடைசி முடிச்சு வச்சிருக்க. சங்கீதம் எல்லாம் படிச்சிருக்காரு மனுஷன். தாவீதெல்லாம் யாரை படிக்கணும்? ஒண்ணு சாமி அங்க போனோம். ஆஹா, தாவீதை பத்தி என்ன சொல்றாரு? கர்த்தர் எப்பொழுது, அதெல்லாம் நான் படிக்க வேணாம். இப்ப தாவீதை பத்தி சொல்றேன், டைம் ஆயிடுச்சு. இருக்கிறார் அவர் 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 எதிர்க்கு சொல்றாரு 28 பாருங்க, 25 இருந்து 28 வரைக்கும் தாவீது என்று சொல்லுகிறான். அந்த எண்டிங்க வச்சு கண்டுபிடிச்சிடலாம். அவரை குறித்து தாவீது 25 ஆரம்பிச்சாரு, 28 என்று சொல்லுகிறான். அவர் 25, 26, 27 4 வசனம் ஒரே சென்டென்ஸ்ல சொல்லிடணும். 4 வசனங்களை ஒரே சென்டென்ஸ்ல எழுதி தெரிஞ்சா புக் ரிவ்யூ தெரிஞ்சுக்கிட்டீங்க. இது செர்மன் ரிவ்யூ. சரியா? ஓகே, அடுத்தது சகோதரரை கோத்திரத்தலைவர் தாவீது, தைரியமா பேச இடம் கொடுங்க. இப்ப தாவீதை தொடர்ந்து கன்டினியூ பண்றாரு. என்ன பண்றாரு? சிங்காசன வீட்டு இருக்கும் போது என்ன தீர்க்க தரிசனம் வந்துச்சுன்னு சொல்ற. என்ன தீர்க்க தரிசனம்? மாம்சத்தினுடைய உன் சந்ததியில தான் கிறிஸ்துவ எழும பண்ணுவேன். தாவீது, உன் சந்ததியில தான் கிறிஸ்துவ எழும பண்ணுவேன். யாரு வந்துட்டாரு? ஜீசஸ் கொண்டாரு. அப்படி இப்படி சுத்தி யோவேல்கிட்ட போனாலும் மனம் திரும்புதல் இயேசு. ஜீசஸ் காஸ்பல்ல போனாலும் மனம் திரும்புதல் இயேசு. திருப்பி இங்க தாவீதுகிட்ட வந்தாலும் உன் சந்ததியில தான் கிறிஸ்துவ எழுவ பண்ணுவேன். 31 ஆத்மா பாதாளத்தோடு மாம்சம் அழிவை காண்பதில்லை, உயிர்த்தெழுதலை குறித்து அனலைன் பண்ணுங்க. உயிர்த்தெழுதல் ஏங்க சுவிசேஷம் என்னங்க? இயேசுவின் மரணமும் உயிர்த்தெழுதல். இந்த காஸ்பல் மீட்டிங் வச்சுக்கிட்டு இது ரெண்டையும் பேசாம வெறும் அற்புத அதிசயத்தை சொல்லிட்டு இருந்தாங்கன்னா ஐம் சாரிங்க. இயேசுடைய மரணத்தை சொல்லி ஆகணும், உயிர்த்தெழுதலை சொல்லி ஆகணும். கெரிக்மேட்டிக் பிரசன்டேஷன். நான் கிரீக் டீச் பண்றேன். கெரிக்மா அப்படின்னா என்ன தெரியுமா அர்த்தம்? டெத், ரெசரக்ஷன். இது ரெண்டையும் சொல்லாம யாராவது சுவிசேஷம் சொன்னாங்கன்னா அது சுவிசேஷம். சரியா? பிச்சு கடல் எடுக்கல, உயிர்த்தெழுதல் சொன்னோம். இந்த இயேசுவை அடிச்சார், தேவன் எழுப்பினார். the power of resurrection. சரியா? ரட்சிப்புக்கு தேவை தானங்க? பாவத்துக்கு சாகணும், நீதிக்கு உயிரோடு எழுப்பணும்ல. இதுக்கு நாங்க சாட்சிகள் தான். சரியா? அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் தேவனுடைய வலது பரத்துல உயர்த்தப்படுறாரு. பாருங்களேன், டெத், ரெசரக்ஷன், அசென்ஷன் எங்க சீட்டட் ஆயிருக்கான்னு சொல்றாரு பாருங்க. கம்ப்ளீட்டா கிரைஸ்ட் ஓரியன்டட். பிதா வாக்கு தத்துவம். இப்ப நீங்க பரிசுத்தாவை பெற்றிருக்கீங்க. சரியா? திருப்பியும் தாவீது வந்துட்டார். திருப்பி தாவீது வர்றாரு பாருங்க. 34. ஓகே, தாவீதை பத்தி சொல்லிட்டு, ஆகையால் சிலுவையில அறைந்த இந்த இயேசுவை, 36, இயேசுவை தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவும் ஆக்கினார். சுவிசேஷம். இயேசுதான் தெய்வம். யூதர்களால இதை தாங்கவே முடியாது. ஆனா இயேசுதான் தெய்வம். அவரை தான் ஆண்டவர் ஆக்கினார், கிறிஸ்து ஆக்கினார். இஸ்ரவேல் குடும்பத்தார், யூதர்கள் எல்லாம் நிச்சயமா அறியணும் அப்படின்னு சொல்லி பேதுரு பேசு. சரியா? இதெல்லாம் ஷார்ட்டா ஒரு சென்டென்ஸ்ல எழுதிட்டு இப்ப பிரசங்கம் முடிஞ்சிச்சு. பிரசங்கத்தின் விலை என்ன? குத்தப்பட்டார்கள். குத்தப்பட்டு என்ன செய்யணும்னு கேட்கறாங்க. சரியா? 38 வருது பாருங்க. வந்துருச்சா? முன்னாடி ரட்சிப்புன்னு பார்த்தோமா, எங்க 21 ரட்சிக்கப்படுவான்னு பார்த்தோமா. இப்ப மனம் திரும்புதல், பாவ மன்னிப்பு. ஏங்க இதெல்லாம் ஒரே டைம் தானங்க? பாவ மன்னிப்பு, மனம் திரும்புதல், ரட்சிப்பு, ஞானஸ்நானம்.
பரிசுத்தாவின் வரத்துக்கு அப்படின்னு சொல்லி இந்த வாக்கு தத்துவம் உங்களுக்கு மாத்திரம் இல்ல, உங்க பிள்ளைகளுக்குன்னு சொல்லி அநேக வார்த்தைகள்னால சரியா அவங்களுக்கு புத்திமதி சொல்லி நல்ல கவனிங்க, இந்த சந்ததியை விட்டு மாறு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள். வருத ரட்சிப்பு. அப்ப நீங்க உங்களுடைய சார அம்சத்துல எழுத வேண்டியது என்னன்னா, மறுபடியும் யோவேல், தாவீது, இயேசு கிறிஸ்து இவருக்கு மையமாக கொண்டு ரட்சிப்பை வலியுறுத்தி தன்னுடைய செய்தியில் கூறுகிறார். முடிஞ்சிருச்சுங்க. உள்ளதான் போய் டீட்டெயில் சொல்ல வேணாம். அதற்கு கேட்டவர்களுடைய பதில் அநேகர் என்ன பண்ணாங்க பாருங்க. 41 சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டு 3000 பேர் இணைக்கப்பட்டார்கள். 42 47 லைஃப் ஸ்டைல் ஆஃப் அப்பாசல்ஸ். இது விளைவுகள் தான். இல்ல நீங்க என்ன பண்ணுங்க, 41 முடிச்சிடலாம். முடிக்கிறதுனா முடிச்சிடலாம். 42 47 அதற்கு பிறகு சரியா. இது பேதுருடைய பிரசங்கம். தலைப்பு பேதுருடைய பிரசங்கம் போட்டதுனால எல்லாருமே தயவு செய்து எதோட முடிச்சிடலாம், 41 க்ளோஸ் பண்ணுங்க போதும். சரியா. 14 நோட் பண்ணுங்க. 14 தலைகீழா போடுங்க. 41 அவ்வளவுதான். 14 to 41 போதும். ஏன்னா நம்ம தலைப்பு அதனால கொடுத்துருக்கோம். அவருடைய செர்மனை தானே ரிவ்யூ பண்றோம். அது வேண்டாம். ஓகே. கரெக்டா 8:30. வெரி குட், சூப்பர். இன்னும் ஒரு 3-4 minutes இருக்குது. ரிவ்யூ உங்களுக்கு சொல்லி கொடுங்க. இது செர்மன் ரிவ்யூ. சரியா. உங்களுக்கு நான் இப்ப அனுப்ப போறது ஒரு பைபிள். அத ரிவ்யூ நீங்க பண்ணி நீங்க என்ன பண்ணுங்க, செய்யுங்க. உங்களுக்கு இல்ல அது ஃபைனல் எக்ஸாம். இப்ப நீங்க ரிவ்யூ பண்ண வேண்டியது ஏற்கனவே சொல்லிட்டேன், ஸ்டேவான ரிவ்யூ. அப்போஸ்தலர் கரெக்டா சொல்லுங்க. அப்போஸ்தலர் 7 அதிகாரம் 60 வரைக்கும். அவ்வளவு. இத நீங்க எழுதி இப்ப என்ன ரெக்கமெண்டேஷன் சொல்லுங்க. பேதுருவ பிரசங்கத்தை இப்ப ரெக்கமெண்ட் பண்றதுன்னா எப்படி ஒரு 2 லைன்ல ரெக்கமெண்டேஷன் முடியும் பார்க்கலாம். பாப்பா யாராவது ட்ரை பண்ணுங்க. நான் சொல்லுவேன், பட் உங்கள்ட்ட இருந்து ரெக்கமெண்டேஷன் வருதான்னு பார்க்கலாம். இப்ப சம்மரியை முடிச்சிட்டீங்க, படிச்சுன்னு முடிச்சிட்டீங்க. இப்ப டப்னு எழுதி சொல்லுங்க ரெக்கமெண்டேஷன் 2 லைன். பாஸ் நீங்களே சொல்லிருங்க. டைம் நானே சொல்லிட்டேன். அடுத்த தடவை நீங்க ட்ரை பண்ணுங்க. ரெக்கமெண்டேஷன் என்னன்னா, இந்த பேதுருவின் பிரசங்கம் ரட்சிப்பை மையமாக கொண்டிருப்பதால் அவிசுவாசிகளுக்கு இல்லை என்றால் பெயர் கிறிஸ்தவர்களுக்கு இந்த செய்தி மிகவும் பயனுள்ளதாக அமையும். அவ்வளவுதாங்க. புரிஞ்சிருச்சுங்களா? இயேசுவால மாத்திரம்தான் ரட்சிப்பு. அவருடைய மரணம் உயிர்க்கிறது. இது விசுவாசிகளுக்கு தேவையில்லையே. அதுதான் நம்பி விசுவாசிகள் பண்ணிட்டாங்கல்ல. புரியுதா? இந்த ஒரே லைன்ல முடிச்சிட்டாங்க. அவ்வளவுதாங்க. இந்த பேதுருவின் செய்தி மனம் திரும்புதலை மையமாக கொண்டிருப்பதால் சரியா சபைக்கு வரும் புதிதாக இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கும் பெயர் கிறிஸ்தவர்களாக இருப்பவர்களுக்கும் இந்த செய்தி மிகவும் பயனுள்ளதாக அமைந்து அவர்களை மனம் திரும்ப பாவ மன்னிப்புக்கு ஏற்றது போல நடத்துவதற்கு இது ஒரு உகந்த செய்தி. ரெக்கமெண்டேஷன் ஓவர். Got it? I am through. முடிச்சாங்க. Okay. Any question? Thank you, Pastor. Okay. Jerry Josephine sister hand over பண்ணிடுறேன். Thank you. அடுத்த வாரம் அப்போஸ்தலர்ல ஸ்தேவானுடைய பிரசங்கத்துடைய ரிவ்யூவோட நம்ம ஆரம்பிக்கிறோம். தப்போ சரியோ எழுதிட்டு வாங்க. வச்சுக்கிங்க, நீங்களே அனுப்ப வேணாம். நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு ரிஃப்ளெக்ஷன் பேப்பர் எப்படி எழுதுறது ரொம்ப சிம்பிள். சரியா? அதையும் சொல்லி. Thank you so much, friends. God bless you. Over to Josephine sister. Yes, Pastor. Praise the Lord. Pastor, praise the Lord. Dr. David, yes. Yes, praise the Lord, Pastor. Thank you so much.
வாட் அ வண்டர்ஃபுல் கிளாஸ். தேங்க்யூ so much சார். பிரைஸ் லார்ட். பாஸ்டர் சொன்னபடி இவங்க சப்ஜெக்ட் இப்போ அடுத்த வாரம் உங்களுக்கு லாஸ்ட் கிளாஸ் ஆகுது. ஆனா பாஸ்டர் நம்ம விடுற மாதிரி இல்ல. கத்திரி சித்தமானால் ஒரு செமினார் வந்து ஒன் டே செமினார் தான் ஃபிக்ஸ் பண்ணி அவங்க நேர்ல கூட சொல்லுவாங்க. ஆனா இட்ஸ் குவைட் டிஃபிகல்ட். நம்ம ஒவ்வொரு ஏரியால இருக்கிறீங்க. ட்ரை பண்ணுவோம். கத்திரி சித்தமானால் அது கத்த நமக்கு வாய்க்க பண்ண வராங்க. மற்றபடி ஆன்லைன்ல நம்ம கொடுக்கலாம் ஒரு 3 to 4 hours. ஏன் பாஸ்டர் ஒரு 3 to 4 hours ஒரு செமினார் மாதிரி கொடுக்கலாமா? ஒரு ஸ்பெஷல் டாபிக். எஸ், அதை நான் பிற்பாடு உங்களுக்கு அறிவிக்கலாம். அது இப்போ இந்த ரிசர்ச் மெத்தடாலஜி இது போகட்டும். பாஸ்டர் நியூ டெஸ்ட்மெண்ட் தியாலஜி ரிலேட்டடா ஏதாவது நம்ம ஒரு ஸ்பெஷல் டாபிக் அவங்ககிட்ட கேட்டு வாங்கி நம்ம அதை பண்ணலாம். ரொம்ப சிம்பிளா ஹவு டு ஸ்டடி த பைபிள், இல்லைன்னா ஹவு டு மெடிடேட் த பைபிள், இப்படி அவங்களுக்கு ஸ்பிரிச்சுவலா கொஞ்சம் சொல்லி கொடுத்தோம்னா, ஏன்னா விசுவாசிக்க தானங்க வளர்றாங்க. அதனால பெரிய அகாடமிக்கா வேணாம், ஹவு டு மெடிடேட் த பைபிள். இது எத்தனை பேருக்கு ப்ராப்பரா தெரியும் தெரியல. பீப்புள் ஆர் ரீடிங் த பைபிள். பைபிளை படிக்க கூடாது, பைபிளை படிக்க சொல்லி பைபிள்ல போடவே இல்லை. வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்க. எப்படி ரிசர்ச் பண்றது, ஸ்டடி பண்றது, மெடிடேட் பண்றது வேணா சொல்லித்தரேன். செமினார் வைங்க, பட்டய கலப்பும் பர்சனலா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது என்னுடைய கணக்கு. தேங்க்யூ. Okay, Dr. David. Thank you, Pastor. Thank you. Praise the Lord. Thank you so much.